பிரார்த்தனையோடு நம்ம வகுப்பை தொடங்குகிறோம். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதத்தால் எல்லாருக்கும் எல்லா செல்வங்களும் புகழ்களும் பேரும் புகழும் கிடைக்கணும். அவர்களுடைய இந்த ஜாமக்கோளாருடன் அவருக்கு கைவல்யமாகவும் அந்த 8 தேவதைகளும் அவர்களுக்கு அருள்வாளிக்கணும். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் மீண்டும் அவர்களை ஆசீர்வதிக்கணும், அமோகமாக்க செய்யணும். குரு வாழ்க, குருவே துணை. இறையர்களும் குருவர்களும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் வல்ல அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாய் பாய்வதை உணர்கின்றோம். அருள் பேராற்றல் நாம் இருக்கும் இடத்துல, நாம் அமர்ந்திருக்கும் இடங்களை சுற்றி அருள்வாளிக்கட்டும். நம்முடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வங்கள், முன்னோர்கள், நம் தாத்தா பாட்டா வழிபட்ட அத்தனை தெய்வங்களும் நமக்கு அருள்வாளிக்க வேண்டும். சித்தர்கள் அனைவரும் அருள்வாளிக்க வேண்டும். மகா சக்தி உள்ள ஆதிபராசக்தி, அந்த சக்தியினுடைய அருளாற்றல் எல்லாருக்கும் கிடைக்கணும். உலகம் யாவும் தாமர வாக்களும் நிலைவருத்தலும் நீக்களும் நீங்கள் அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரணாகதே. வாழ்க வளமுடன், வாழ்க வலியுடன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஜாமக்கோல் ஜோதிடர், ஜாமக்கோல் ஆருட சாஸ்திரி அப்படிங்கிற இதுக்கு வந்துட்டோம். அதனால் இப்போ ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதை பற்றியாக பேச போகிறோம். அந்த கடன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். கடன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாங்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். பணம் இல்லை அப்படின்னா, நம்மக்கிட்ட வர்றவங்க ரெண்டே விஷயத்துக்காக வருவாங்க. ஒன்று இல்லைன்னு வருவாங்க, ஒன்று இருந்து பிரச்சனையாக இருக்குன்னு வருவாங்க. இந்த ரெண்டு தான் நம்மக்கிட்ட வர்றவங்க. ஒன்று இல்லை, இன்னொன்று இருக்குது ஆனால் பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனையை பற்றி சொல்வதும் இல்லாததையும் சொல்வது தான் ஆருடத்தினுடைய பிரதானமான வேலை. இப்போ கடன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். அப்போ ஒருத்தன்ட்ட பணம் இல்லை, ஆனால் அந்த பணம் தேவை இருக்குது. யார் ஒருவனுக்கு பணம் தேவை இருக்கிறதோ அவன் மற்றவர்கிட்டிருந்து வாங்க வேண்டியது. அப்போ இந்த கடன் அப்படின்னா கடமை, கடன் பட்டான் அப்படின்னா. இப்போ கடனுங்கிறது எந்த பாவம்? 6ஆம் பாவம் கடன். 6ஆம் பாவம் தான் கடன். அப்போ 6ஆம் பாவம் கடன். 8ஆம் பாவம் பெருங்கடன். 6ஆம் பாவம் கடன், 8ஆம் பாவம் பெருங்கடன் அப்படின்னு. சரி, 12ஆம் பாவங்கிறது கடன் வாங்கி வட்டி கட்டு, தொடர்ந்து வட்டி கட்டு. 12ஆம் பாவத்துக்குள்ள தொடர்ந்து வட்டி கட்டு. கடன் வாங்கி கடன் அடைத்தல் அல்லது தொடர்ந்து வட்டி கட்டுதல் அப்படின்னா 12ஆம். ஒரு மனிதனுக்கு 6ஆம் பாவ கடன், யார் ஒருவருக்கு கடன் இல்லையோ அவருக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பான். கிராமத்தை கூட சொல்லுவாங்க, கடன் இல்லாமல் ஒருவேளை சோத்து நிம்மதியை சாப்பிட்டா போதுமையா அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கடன் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த கடனை அடைக்கிறதுக்கு அவர் படுற சிரமங்கள் பல. கடன், கைமாத்து, இரவல். இப்போ பாருங்க, 6ஆம் பாவம் கடன், 8ஆம் பாவம் பெருங்கடன், 9ஆம் பாவம் அன்பளிப்பு. 9ஆம் பாவம் என்பது அன்பளிப்பு, தானம், அடுத்தவற்று நம்ம பெறுகின்ற அன்பளிப்பு 9ஆம் பாவம் அப்படின்னு. அப்போ 12 பாவங்களில் பணம் 12 பாவங்களிலும் உண்டு. அதில் இரட்டைப்படை பாவங்களில் அதிகமாக உண்டு. அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்க, 2ஆம் பாவம் என்பது கையிருப்பு பணம் அல்லது நம்ம சம்பாதிக்கிற பணம், பண வரவு, கையிருப்பு 2ஆம் பாவம். 4ஆம் பாவங்கிறது கையிருப்பினுடைய சேர்க்கை, அது சொத்து.
அசட்டாக மாறும். அதுவே 6ஆம் பாவங்கிறது ஒரு உடல் உழைப்பை கொடுத்து ஒன்றை கொடுத்து ஒன்று பெறுவது, ஒரு உத்தரவாதம் கொடுக்குறது. உழைப்பை கொடுத்து பணமாக பெற்றால் அதுக்கு ஊதியம் என்று பெயர். உழைப்பை கொடுத்து ஊதியம் அப்படின்னு அப்படி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு நோட்டை எழுதி கொடுத்து பணம் வாங்குறது கடன். ஒரு வாக்கு கொடுத்து கடன் வாங்குறது. 8ஆம் பாவம்ங்கிறது அடுத்தவருடைய பணம், கஷ்டப்பணம், அடுத்தவருடைய பணம் அப்படின்னா. 10ஆம் பாவம்ங்கிறது உழைப்பின் மூலமாக, ஒரு கௌரவத்தின் மூலமாக, ஒரு மதிப்பு மரியாதை மூலம் வரக்கூடிய பணம். 12வது வீடு பணம் என்பது நம்மகிட்ட பணம் போயிடுறது, அது திரும்பாத பணம் அப்படின்னா. இப்போ எல்லா இடத்துலையும் பணம் இருக்குது. ஆனால் அந்த பணத்தில் நம்ம மெயின்டைன் பண்ணுறது என்னன்னா, ஒரு திட்ட போய் பணம் கேட்க போகிறோம், அந்த கடன் கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம கேட்குற கடன் கிடைக்குமா கிடைக்காதா. கிடைக்கும் அப்படின்னா 2-11 இருந்தால் அந்த கடன் கிடைக்கும். 2-11 கடன் கிடைக்கும் அப்படின்னா. கடன் அடைபடுமா அப்படின்னு கேட்டா 1-5-9 கடன் அடைபெறும். 1-5-9 என்பது கடனை அடைச்சிருவாங்க அப்படின்னா அப்படி எடுத்துக்கோ. அப்ப கடன் எப்போது அடைபடும், கடன் கேட்டா கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த சோர்சஸை நம்ம பார்க்கணும். இப்போ கடன்கிற முக்கியமான விஷயம் இதுதான். அப்போ கடன் ஒருத்தட்ட கேட்குறாங்கன்னா, கடன் அப்படின்னா எந்த கிரகம், சனி பகவான் தான் கடன்காரன். சாதாரண கடன்காரன் சனி பகவான், பெருங்கடன்காரன் ராகு பகவான் அப்படின்னா. அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவத்தை முன்னோர்கள் வைக்கிறார். ஒருத்தர் கடன் கேட்கும்போது புதனோ குருவோ சுக்கிரனோ நீசமாக இருந்தால், கவிப்பில் இருந்தால், 6-8-12 இருந்தால் அவருக்கு பணம் கிடைக்காது. பணம் கிடைக்காது, கடனும் கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். இப்போ வந்த உடனே நம்ம இந்த விஷயங்களை மனசில் அப்படியே ஓட விடணும். ஓட விட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதுதான் கடன் உள்ள விஷயம். இப்போ எதுக்காக இவன் கடை வாங்குறான் அப்படிங்கிறத எது சொல்லும் அப்படின்னா கவிப்பு சொல்லும். என்ன ரீசன், எதுக்காக கடை வாங்குறான்? 1ஆம் பாவம்னா தனக்காக வாங்குறான், 2ஆம் பாவம்னா குடும்பத்துக்காக வாங்குறான், 3ஆம் பாவம்னா சகோதரனுக்காக வாங்குறான், 4ஆம் பாவம்னா அம்மாவுக்காக வாங்குறான், வாகனத்துக்காக வாங்குறான், 5ஆம் பாவம்னா குழந்தைக்காக வாங்குறான் அல்லது ஊதாரித்தனமாக செலவழிக்கிறதுக்காக வாங்குறான், 6ஆம் பாவம்னா நோய்க்காக வாங்குறான், வம்பு வழக்கு பிரச்சனைக்காக வாங்குறான், 7ஆம் பாவம்னா மனைவிக்காக வாங்குறான், 8ஆம் பாவம் அப்படின்னா ஏதோ முடியாமல் ஒரு விபத்தினாலேயோ எதிர்பாராத கெட்ட சம்பவத்தினால கடன் பெற வேண்டியது இருக்குது. 9ஆம் பாவம்னா அப்பாவுக்காக வாங்குறான், வெளிநாட்டுக்காக வாங்குறான். 10ஆம் பாவம்னா ஒரு தொழிலுக்காக வாங்குறான், ஒரு கௌரவத்துக்காக வாங்குறான். 11ஆம் பாவங்கிறது அண்ணனுக்காக வாங்குறான், லாபம் சம்பாதிக்கிறான்னு வாங்குறான். 12ஆம் பாவங்கிறது ஆஸ்பத்திரிக்காக வாங்குறான் அப்படின்னு. இப்போ இது மாதிரி அப்படி கடன் எதுக்காக வாங்குறான், கடன் அடையுமா அடையாதா, உதயத்தை பார்க்கணும். கடன் அப்படின்னா உதயாதிபதி நல்லா இருக்கும், உதயத்தில் நல்ல பொருள் இருக்கும், கடன் அடைக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போ உதயம் 6ல் இருந்தால் கடன், 6ஆம் அதிபதி உதயம் இருந்தால் கடன், சனி உதயத்தில் இருந்தாலும் கடன், பாம்பு உதயத்தில் இருந்தாலும் பிரச்சனை. அப்போ இந்த சோர்ஸை நம்ம பார்க்கணும். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா, கடனில் ஏதாவது சந்தேகம் இருக்கா இருந்தால் மைக்கை ஆன் பண்ணிட்டு பேசலாம். ஐயா ஐயா சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்போ
கடன் வந்து கிடைக்குமான்னு கேட்கறதுக்கு ஒரு இது, கடன் இப்ப கடன் கிடைக்குமான்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். ம் இப்ப அந்த இடத்துல எப்படி பார்க்கணும், இந்த கடன் வாங்கின பணத்தை எப்படி கொடுக்கறது, அதை எப்படி பார்க்கணுங்க? அது வந்தோன்னே எனக்கு கடன் கிடைக்குமான்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஆ, உதயாதிபதி நல்லா இருக்காரு. உதயத்தில் சுபக்கோள் இருக்கு. ம், உதயாதிபதியே 2ல் இருக்கார். உதயாதிபதியே 10ல் இருக்கார். உதயத்தில் 2லேயே குரு இருக்கார். 11லே குரு இருந்தால் அவருக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைச்சிடும். கிடைக்குமே. ஒருத்தர் வந்து கேட்க போகிற நேரத்தில் உதயாதிபதி நீசமாக இருக்கு, அவருக்கு கிடைக்குமா? கிடைக்காது. சரி, உதயாதிபதி வந்து கடன் நீசமாக இருந்தால் கிடைக்காது. உதயாதிபதி வந்து 8ல் போயிருக்காரு, கிடைக்குமா? கிடைக்காது. ம் கிடைக்காதுயா. உதயாதிபதியை மட்டும் இப்ப 6ஆம் இடத்துல கவிப்பு விழுந்துருச்சு, அதை பார்க்க வேண்டியது இல்லையா? 6ஆம் இடத்துல இப்ப கவிப்பு கவிப்பு இருந்தால் கடன் கிடைக்காது. கடன் கிடைக்காது. 6ஆம் பாவத்தில் கடன் கைப்பு இருந்தால் நிச்சயமாக கடன் கிடைக்காது. குருவை கவித்திருந்தாலும் கடன் கிடைக்காது. சரி, கடன் கொடுக்கிறது, கடன் கடன் கொடுப்போர் கடன் வாங்குவோர் இருக்கார்ல, கொடுக்குறார் இல்லையா? பெரிய கடன் வாங்கிட்டு மாட்டிக்கிறது யாரியா? இப்போ பெரிய கடன் வாங்கிட்டு மாட்டிக்கிறார் இல்லையா? அது எப்படி காமிக்கும்? 8ஆம் பாவத்தை 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டால பெருங்கடன், பேராசை கடன். பேராசைனால கடன் ஆயிடும். கடன் வாங்க கூடாதையா? 8ல கவிப்பு இருந்தா கடன் வாங்க கூடாதா? 8ஆம் பாவத்துல கைப்பு இருந்தா அவனுக்கு கிடைக்காதே. வெறும் கடன்ல இருந்து பிரச்சனையா இருந்து தானே வருவேன். 8ல கவிப்பு இருந்தாலே அவன் பிரச்சனையா இருக்கிறதுனால தானே வர்றான். பெரிய 1 கோடி ரூபாய் லோன் போடுறான், அது கிடைச்சிருச்சு, திரும்ப கட்ட முடியாது அப்படிங்கறத எப்படி சொல்றது? 1 கோடி ரூபா வாங்கி உங்களுக்கு பணமா வந்துருச்சுன்னா உங்களுக்கு லாபம். 1 கோடி ரூபா உங்களுக்கு வந்துருச்சுன்னா லாபம் தானே ஐயா? 1 கோடி ரூபாய் நான் கடன் வாங்க போறேன், கடன் வாங்கிட்டு திரும்ப எப்படி கட்ட முடியும்னு கேக்குறேன். எப்படி கட்ட முடியுமா முடியாதான்னு? இது என்ன கேள்வி? 1 கோடி ரூபா நான் பேங்க்ல போய் லோன் வாங்கிட்டு நான் கட்டுவேனா கட்ட மாட்டேன் நான் கேட்பேன். உங்ககிட்ட வர்ற வந்து கடன் கிடைக்குமான்னு கேட்கத்தானே வருவேன். ஒன்று கடன் கேட்கன்னு வருவேன், இல்லைன்னா கடன்ல இருந்து நான் எப்போ மீள்வேன்னு வருவேன். இந்த 2 விஷயம். நான் கேட்குற இடத்துல பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்பேன். இது புரியுதாயா? ஆமா, கேள்வி கரெக்ட் தான். ம் அதான் கரெக்ட். குரு குரு கவிப்பு பார்க்கணும். அப்படியே பலகாரம் எடுக்கலாம். எப்படியா ஐயா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, கடன் கொடுக்கிறவர் கடன் வாங்குறவர் 2 பேர் இருக்காங்க. சூரியனே கடன் கொடுக்கிறவர். சூரியன் தான் கடன் கொடுப்போர். இப்போ உதயத்திலே சூரியன் இருந்தா கடன் கிடைக்குமா? கிடைக்கும் ஐயா. உதயத்திலே சந்திரன் இருந்தா கடன்காரன். சந்திரன் கடன்காரன், கடன் வாங்குறவன், கடன்காரன், கடை வாங்குறவன். ஐயா, சூரியன்னா கொடுக்குறான், சந்திரன்னா வாங்குறான். இப்போ சூரியன் ஜாமத்துல எங்க இருக்காரோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் நபர்கிட்ட போய் இவர் அப்ரோச் பண்ணா கடன் கிடைக்கும் அர்த்தம் ஐயா? சூரியன் சூரியன் ஜாமத்துல எந்த பாவத்துல, இப்ப நீங்க உதாரணத்துக்கு கேள்வி கேட்கும்போது பார்க்கணும். இப்போ ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நான் வந்து எங்க அப்பத்தாட்ட போய் நான் கடன் கேட்கலாம்னு கேட்கிறாரு. அப்ப சூரியன் வந்து எங்க இருக்கணும்? 10ல் இருக்கணும். 10ல் என்ன, 12ல் இருக்கணும். 12ல இருக்குங்க. 12ல் இருந்தா அப்பத்தா கிட்ட இருந்து கடன் கிடைக்கும். அப்பத்தா ரெடியா இருக்கு. 9ல் இருந்தா அப்பா கிட்ட இருக்கு பணம். 7ல் இருந்தா மனைவி கிட்ட இருக்கு.
பேங்க்லயும் வாங்கிக்கலாம் 7ல இருந்தா. 7ல் இருந்தால் பேங்க்லேயும் வாங்கிக்கலாம். ஓகேங்க. 2ல் இருந்தால் குடும்பத்திலே இருக்கு. அப்படி எடுத்துக்கலாமா? சரி. வந்து அதிகமா ஐயா அதிக வெட்டியா கம்மி வெட்டியா கிடைக்குமா அப்படின்னு கான்செப்ட்ல கேட்கறாரு. அதிக வெட்டில கிடைக்குமா கம்மி வெட்டில கிடைக்குமா எப்படின்னு பாக்குறதுன்னு கேட்கறாரு. சரி. அதிக வெட்டி வாங்குறது 8ஆம் இடம், கம்மியா வெட்டி வாங்கினா 6ஆம் இடம். கேட்கிற நேரத்தில் 6ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, 8ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்க. ஐயா கிரக தாரகம் ஐயா. ஆ? ஐயா கைமாத்து வாங்குறது, வட்டி இல்லாம கைமாத்து வாங்குறது 7ஆம் பாவம் ஐயா. அதாவது எப்படின்னா அடுத்தவருடைய பணம்னாலே 8ஆம் பாவம் ஐயா. ஐயா அடுத்தவருடைய பணம்னாலே 8ஆம் பாவம். நம்ம பணம்ங்கிறது 2ஆம் பாவம். அப்ப 8 2 இருந்தா கைமாத்து தானே. ஓகேங்க ஐயா. 8 2 சம்பந்தப்பட்டிருந்தா கைமாத்து. 8ஆம் அதிபதி 2ல் இருந்தாலும் 2ஆம் அதிபதி 8ல் இருந்தாலும் கைமாத்து தானே. ஓகேங்க ஐயா. ஓகேங்க. ஐயா நண்பருக்கு கொடுத்த பணம் திரும்புமான்னு எப்படி பார்க்க? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? திரும்ப ஒரு பணம் திரும்புமா திரும்பாதா? பணம் திரும்புமா திரும்பாதா? 6ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய 6ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவம் 5ஆ? ஆமையா 5 சம்மந்தப்பட்டிருந்தா கடன் தீந்துடும். 2 நல்லா இருந்துச்சுன்னா உங்க பணம் கையில வந்துடும். 2 18 வேலை செஞ்சுன்னா உங்க பணம் கையில வந்துடும். 5 6 நல்லா இருக்கும். சரிங்க. வராம போறதுக்கு எப்படி இருக்கணும்? என்ன பாவம் வராம போறதுக்கு? கடனே அவன் நம்ம கொடுத்தது வரல, நம்ம கொடுத்தாச்சு அப்படின்னா 6 8 12 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. வாழ்நாள் கூட கடைங்காரன் தானே அவன். உங்களுக்கு கடைங்காரன் திருப்பி தரமாட்டான். 8 12 அப்ஸ்காண்ட் இல்லையாங்க? 8 12 ஓடி போயிடுவான் இல்லையா? ஐயா நம்ம கிட்டயே பணம் வாங்கிட்டு நம்ம முன்னாடியே வந்து நின்று மாச கணக்கா இருந்து எந்தா தர அப்படின்னா அது எப்படி எடுக்கிறது? அவன் உண்மை சொல்றானா பொய் சொல்றானான்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆமா ஐயா. இப்போ ஒருத்தவன்ட்ட நம்ம காசு வாங்கிட்டான், கேட்குறோம், இவன் வந்து நான் அந்த இத்தனாம் தேதி தந்துடுறேன், எனக்கு ஒரு பணம் வந்துடும் அப்படின்னு சொல்றான்னா உதயத்திலேயோ 3ஆம் இடத்துலயோ சனி இருக்குன்னு அர்த்தம். பொய் சொல்ற. சனி இருந்தால் பொய், ராகு இருந்தா பெரும் பொய். சரிங்க. அப்படிங்கறத எடுத்துக்கணும். பாம்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏமாத்துறேன். பாம்பு இருந்தா ஏமாத்துறேன்னு அர்த்தம். மாமா வணக்கம். என்ன மாமா? ஆமாம்மா வரலையா? நான் அதை பார்த்து எடுத்து அனுப்பிவிடுவா. அப்போ இந்த ஜாமக்கல் கிளாஸில் இருக்கேன், முடிச்சுட்டு அனுப்பிவிடுவா. நடத்திட்டு இருக்கேன். ஃப்ரீயான சரி. அப்போ
இப்போ என்ன கேள்வி கேட்டையா ஐயா? கடன் வாங்கிட்டு ஏமாத்துறவன், நம்ம கண்ணுக்கு முன்னாலே ஏமாத்துறவன் எப்படி இருப்பான்னு கேட்டாரு. ஏமாத்துறான்னு வச்சுக்கோங்க. கடன் கொடுத்தவர் யாரு? நம்ம தான், நான் வச்சுக்கிறோம். நீங்க தான் ஒண்ணாம் பாவம். சரியா? கடன் வாங்கினவன் யாரு? பக்கத்து வீட்டுக்காரன். 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் எதிராளி. இப்போ 7ல் கவிப்பு இருந்தா அவன் என்ன சொல்லுவான்? இல்லைன்னு தான் சொல்லுவான். அவன் பொய் சொல்றானா, ஏமாத்துறானா? ஏமாற்றுதல்ங்கிறது தான் பாம்பு, ராகு, இதெல்லாம் ஏமாத்துறது. பித்தலாட்டம் பிராடம் பண்றதெல்லாம் பாம்பு. இப்ப ஒருத்தர் வர்றாரு, உங்ககிட்ட கடன் கேட்கிறாரு. 2ல் பாம்பு இருக்கு அல்லது ராகு இருக்கு உள்கட்டத்துல. நீங்க அவனுக்கு என்ன சொல்லுவீங்க? இல்லைன்னு சொல்லணும். இல்லைன்னு சொல்லணும். பொய் சொல்லுவீங்க. அதான் இல்லைன்னு போய் சொல்லணும். எப்படி சொல்லுவியா? ஏப்பா முதல்ல வந்து கேட்டுருக்கூடாதான், வா இருந்ததை கொடுத்துட்டேனப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. வட்டி கொடுத்து வாங்குற ஆளா இருந்தா. வட்டி கொடுத்து வாங்காத ஆளா இருந்தா, என்கிட்டயே பணம் இல்லையாப்பா, நானும் அவங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேனேன்னுவார். புரியுதா? ஏமாத்துறவனுக்கு சப்ஜெக்டுக்கு வந்து பார்க்கணும்னா 1ஆம் பாவத்தையும் உதயத்தையும் 7ஆம் பாவத்தையும் சனியையும் ராகையும் பாம்பையும் பார்த்தா போதும், கரெக்டாக சொல்லிடலாம். கரெக்டாக சொல்லிடலாம். உதயத்தை பார்த்து எதுவுமே இல்லை, உதயாதிபதி நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுவும் சொல்லிடலாம். உதயத்துக்கு 3ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ உதயத்திலேயோ பாம்பு இருந்தாலோ ராகு கேது இருந்தாலோ சனி இருந்தாலோ அது பொய் தானே. ஆமாம், அவன் பேர் பொய். இது பொய் தான். பொய் தான் போய் சொல்றியா? ஐயா, நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிக்கடி கடன் கொடுப்பேன். சரி. அப்போ வந்து சின்ன அமௌண்ட் தான் நான் வந்து நானே எதிர்பார்க்க மாட்டேன். கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான் கேட்கும்போது இப்படியா கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லும்போது அது எப்படியா பாருங்க, பணம் வருமா திரும்ப வராதா? இப்போ என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்வடம் போடுங்க. ஆர்வடம் போடும்போது நம்பர் 1 பெரிய அமௌண்ட் அப்படின்னா, பெரும்பணம்ங்கிறது லட்சத்துக்கு மேலே போனால் குரு, 1 லட்சத்துக்குள்ள இருந்தா சுக்கிரே. இந்த 2 கிரகமும் நீசமா இருந்தாலோ கைப்புல இருந்தாலோ நீங்க கொடுக்க கூடாது. புரியுதா? ஓகே ஓகே. இன்னொரு விஷயம், இப்ப புதன் வந்து கவிப்புல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. புதன் கவிப்புல இருந்தா எழுதி வாங்காம கொடுக்க கூடாது. ஐயா புரியுது கரெக்டியா. புதன் தான் விட்னஸ். விட்னஸ் இல்லாம கொடுக்க கூடாது. சாட்சி தான். இல்லை நம்ம தேங்க்ஸ். எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்வடம் நீங்கள் சொன்னதுலேருந்து பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃபோன் காணாம போயிடுச்சு. சரி. வந்து கேட்டாங்க. நான் சரி நம்மகிட்ட சாஃப்ட்வேரில் போட்டு சொன்னேன், அந்த மாதிரி வீட்டில் மாடியில் அதை எங்கேயோ சந்து பொத்தில் எங்கேயுமா வச்சுட்டு அப்படின்னா, இல்லை பக்கத்து வீட்டு பொம்பளை திருடிட்டு போயிடுச்சு, நான் போலீஸுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன் அப்படின்னு நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். உன் வீட்டுக்குள்ளதாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சரி, இதுக்கு மேலே நமக்கு தேவை, நம்ம சொல்ல வேண்டியதே சொல்லிட்டோம்னா கடைசியில் 2 நாள் கழிச்சு கணவன் தலாணி கொடியை அதே வீட்டில் வாதப்பட்டு கிடக்கணும்னு எடுத்துட்டு வரோம். அப்போ நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்ல. அப்போ அது வேலை செய்யுது, இப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு எமர்ஜென்சி தானே. அப்போ வந்து அவங்க வந்து எங்கேயோ போய் மை போட்டு பார்க்கணும், குறி போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து தாமக்குள்ளார இடத்துல ஒரு செகண்ட் நேரத்தில் சொல்லிட்டு இருந்தீங்களா. ஏன்னா மேத்ஸை வந்து
சாஃப்ட்வேர் போட்டு கொடுத்துருது நமக்கு. இப்போ சாஃப்ட்வேர் வந்து மேக்ஸை வந்து எளிமை ஆகிடுச்சு. அனுபவத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. இனிமேல் நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டு போக வேண்டியதான். இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம்லாம் சொல்லியாச்சு. இப்போ வந்து சொல்ல வேண்டிய மிச்சம் இருக்கிறது நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த வெளிநாடு போகணும்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஐயா ஒரு கேள்வி இடையில. இப்போ வீட்டு கடன்னா இதுல எப்படி சம்மந்தப்படுறது? 4ஆம் பாவம் மட்டுமா எடுத்தா போதுமா ஐயா? வீட்டு கடன் வாங்கணும் அப்படின்றா எப்படி சம்மந்தப்படுத்தணும்? 4ஆம் இடம் எந்த கடன் வாங்கினாலும் சரி, எந்த கடன் வாங்கினாலும் சரி, 6ஆம் பாவாதிபதி உதயத்தில் இருக்காரு ஐயா. சரிங்க. 6ஆம் பாவத்தின் அதிபதி உதயத்தில் இருக்காரு. உதயத்தில் இருக்காரு. 6 வந்து 4ல இருந்தா வீட்டு கடன், 2ல இருந்தா குடும்பத்துக்காக கடன், சரி, 6ல இருந்தா நோய்க்காக கடன், 4 10ல இருந்து 4 9ல இருந்தா படிப்புக்காக கடன். அப்படியே காரகத்துவத்தை அதுக்குள்ள எடுத்து அப்படியே சொல்லணும். சரி சரி. அப்படின்னு சரி. வேற அடுத்தது பேசலாமா? வெளிநாட்டை பற்றி பேசலாம். வெளிநாடுன்னு சொல்றேன். இந்த வெளிதேசம், வெளிநாடு அப்படின்னா ஊரை விட்டு வெளியே போறது வந்து 3ஆம் பாவம். ஊரை விட்டு வெளியே போறது 3ஆம் பாவம். சிறு தூர பயணம், அதாவது ஒரே நாள் போய் ரிட்டர்ன் ஆயிட்டோம்னா 3ஆம் பாவம். ஒரு நாள் போய் பல நாள் தங்கிட்டு வந்தோம்னா அது வந்து 9ஆம் பாவத்துக்கு வந்துடும். வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆயிட்டோம்னா 12ஆம் பாவம். இப்ப புரிஞ்சா ஐயா? கேட்டாங்கன்னா 12ஆம் மாதம் தான் பார்க்கணும். வெளிநாடு போகணும்னா 12ஆம் மாதம் தான் பார்க்கணும். 9ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். 9ஆம் பாவத்துல போய் சிட்டிசன் ஆனாத்தான் 12ஆம் பாவம். ஐயா, ஒருத்தர் வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறார். இதுல கேள்வி எப்படின்னா, 2 கேள்வியா இருக்கிற மாதிரி எப்பயுமே கேட்கக்கூடாது. வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கலாம். வேலை கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் உள்ளூர்ல கிடைக்குமா வெளியில போய் கிடைக்குமா அப்படி கேட்கணும். கேட்கலாம். வெளியூர்னா எவ்வளவு தூரம்? 3ஆம் பாவமா? 3ஆம் பாவம் பயணம்தான், 7ஆம் பாவம் பயணம்தான், 9ஆம் பாவம் பயணம்தான், 12ஆம் பாவம் பயணமாகி அங்கேயே போய் இருந்துருது. அப்ப வெளிநாடுக்கு கிரகம் எது? ராகு, பாம்பு, வெளிநாட்டு கிரகம். அந்நிய மொழி பேசுறவங்க, அந்நிய மக்கள், அந்நிய இனம் அப்படிங்கிறது ராகுதான். அப்ப 10ஆம் பாவத்தில் ராகு இருந்தா அவர் என்ன கேட்கலாம்? வெளிநாடு சம்பந்தமா கேள்வி கேட்கலாமா? அப்படின்னு ஐயா ஐயா ஐயா, அப்ப எப்படி வெளிநாடு போவனா? எனக்கு வாய்ப்பு இருக்கா? வெளிநாட்டுக்கு போறதுக்கான யோகம் இருக்கா அப்படின்னா உதயத்தை தான் பார்க்கணும். உதயத்தையும் ஆருடத்தையும் கைப்பையும் ஜாம கிரகத்தையும் பார்த்து பலன்.
பாவம் வந்து ஆ தவறில்லை, உங்ககிட்ட தவறில்லை. ஐயா வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்க வாய்ப்பு உண்டா? அதான் 12ஆம் பாவம் தான் நிரந்தரம். ஊரை விட்டு ஓடி போய் அங்கே இருந்துடுறது. 12ஆம் பாவம் தொடர்பு இருந்துச்சுன்னா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது. 9ஆம் பாவம்னா வெளிநாட்டில் போய் இருக்கிறது. 8ஆம் பாவம்னா வெளிநாட்டில இருந்து திரும்புறது. ஐயா பாஸ்போர்ட்டுங்கிறது எத்தனாம் பாவம் ஐயா? 3ஆம் பாவம் தான் பாஸ்போர்ட். டாக்குமெண்ட் எல்லாம் 3ஆம் பாவம். பாஸ்போர்ட்டு, பேங்க் பாஸ்புக்கு, ஆதார் கார்டு, ஜெராக்ஸு எல்லாமே 3ஆம் பாவம். கேளுங்க. இப்ப திருமண பொருத்தம் பாக்குறாங்க இல்லையா? இப்போ ஒருத்தருங்க வந்து இந்த திருமண பொருத்தம் பாக்குறதுக்கு கொடுத்து இந்த பொண்ணு எனக்கு அமையுமா அப்படின்னு கேட்டா இந்த பொண்ணு எனக்கு அமையுமா அப்படின்னு கேட்குறா. நான் ஒரு பொண்ணை பார்க்க போறேன், அந்த பொண்ணு எனக்கு அமையுமான்னு கேட்குறா. ஆமா அப்படி வைக்கிறேன். அப்படிதான் கேட்கணும். நான் மாதிரி திருச்சியில் எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறேன், நாளைக்கு போறேன், அந்த பொண்ணு எனக்கு அமையுமா அப்படின்னு கேட்குறா. அப்ப உதயத்திலே சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அல்லது 7ஆம் வீட்டின் அதிபதியே உதயத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. போற பொண்ணு இவருக்கு பிடிச்சு போகும். போற பொண்ணு இவருக்கு பிடிச்சு. உதயத்துல கவிப்பு இருந்தா இவருக்கு பிடிக்காது. 7ல கவிப்பு இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது. இப்ப புரியுதையா? அப்ப உதயாதிபதி நல்ல நிலைமையில இருக்கணுங்களா? உதயாதிபதி நல்ல நிலைமையில இருந்தா நீ கேட்குற கேள்வி நிச்சயமா நடக்கும் அப்படின்னு. உதயாதிபதி நல்லா இருந்தா நீ நினைச்சது நடக்க, போயிட்டு வாயா. உதயாதிபதி 8ல ஐயா கடன் வாங்கி செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு போலாமா கேட்பாங்க. கடன் வாங்கி செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இதுல எத்தனை கேள்வி இருக்கு? வேலை, கடன் வாங்குறது ஒரு கேள்வி, செலவழிக்கிறது ஒரு கேள்வி, வெளிநாடு போகிறதுக்கு ஒரு கேள்வி. அப்படி இப்படி கேட்குறாளா இல்லையா? நீங்கள் அவ கேட்காமலே சொல்லணும். வெளிநாடு போகணுன்றிருக்கிய 6ஆம் பாவத்தின் அதிபதி தொடர்புக்கிறதுனால நீங்கள் கடன் வாங்கி அதிகமாக செலவழித்து தான் வெளிநாடு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். ஹலோ ஐயா, இப்ப பெண்கள் இருக்காங்களா ஐயா, 10, 12, 13 வயசுக்கு மேல ஆகுது, அவங்க பெரிய பொண்ணு ஆகல அப்படின்னா அந்த பெத்தவங்க வந்து ஒரு கேள்வி கேட்கறான்னு வச்சுக்கோங்க, பொண்ணு எப்ப பெரிய மனுஷி ஆவான்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா எப்படிங்க? சரி, சரியான கேள்விதான். பெண்ணு வந்து ருதுவாகிறது வந்து 5ஆம் பாவம். ருதுவாகிறதுக்கு 5ஆம் பாவத்தை பார்க்கணும். ருதுவை ஆக்குறது யாருன்னா செவ்வாய் தான். செவ்வாய் சம்பந்தம் இல்லாமல் ருது ஆகாது. குரு செவ்வாய் தொடர்பு இருக்கும். 5ஆம் பாவம் தான் ருது. 5ஆம் பாவம் தான் மெச்சூர்ட் ஆகுறது.
5ஆம் பாவம் தான் பக்குவம். அந்த மெச்சூர்டான பிறகு தானே லவ் பண்ண மனசு வருது. அதுக்கு பிறகு தானே ஆசை வருது, காதல் வருது. ஒரு கவர்ச்சி, அழகு, கவர்ச்சி அதெல்லாம் அந்த 5ஆம் பாவத்துக்குள்ள தானே இருக்கு. இனக்கவர்ச்சி, ஒரு விளையாட்டு, ஒரு கேளிக்கை, ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு விழா, இதெல்லாம் 5ஆம் பாவத்துக்குள்ளதே இருக்கு. அப்ப அவங்க கேட்கிறப்ப 5ஆம் பாவாதிபதி உதயத்துல இருந்தா நல்லா இருப்பாரு. 5ஆம் பாவாதிபதி உதயத்துல இருந்தா நிச்சயமா வந்துருப்பா. 5ஆம் பாவத்தின் அதிபதி உதயத்தில் இருக்காரு. மேச உதயம் 5ஆம் பாவத்தின் அதிபதி உதயத்தில் இருக்காரு. என் பிள்ளை வயசுக்கு வந்துருமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவ வயசுக்கு வர்ற கேள்வி சரியா இருக்கா? சரியா இருக்கா இல்லையா? பாவத்துல கவிப்பு இருக்கு, எப்படி சொல்றது? 5ஆம் பாவத்துல கவிப்பு இருக்கு. 5ஆம் பாவத்துல கவிப்பு இருக்கு. அப்ப இப்ப அது இப்ப மெச்சூர்ட் ஆகுறதுக்கான சூழ்நிலை இல்லைன்னு சொல்லலாமா? 5ஆம் பாவத்திலே கவிப்பு இருந்தா இன்னும் அது பக்குவம் அடையல அப்படின்னு சொல்லணும். சரி, 5ஆம் பாவத்திலே ஆறுட இருக்கு, பக்குவம் ஆயிடுச்சு. அப்ப எப்ப அப்படின்னு கேட்பாங்களா? இப்ப 5ஆம் பாவத்தின் அதிபதி யாரு? செவ்வாய். இந்த செவ்வாய் வந்து உதயத்தை தொடும் காலம். கோச்சார கிரகம் எப்ப தொடுதா அப்ப வயசுக்கு வந்துருவாங்க. அல்லது கோச்சார கிரகம் செவ்வாய் உதயத்தையோ அந்த 5ஆம் பாவத்தையோ பார்க்கிற காலத்துல வயசுக்கு வந்துருவாங்க. அப்ப நம்ம கால நிர்ணயம் பண்றதுக்கு கோச்சார கிரகங்கள் நம்ம எடுக்கணும். காலத்தை அதான் சுட்டி காட்டும். அப்ப நம்ம கிரகங்களுக்கு நாள் கொடுக்கறப்ப அந்த கிரகம் எத்தனை நாள், இப்போ குரு வராருன்னா ஒரு மாத காலம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு குரு வந்து குருன்னா 1 மாசம், புதன்னா 2 மாசம், சுக்கிரன்னா 15 நாள் இப்படி சொல்றோம். ஆனா நம்ம இதை சொல்றதை விட செவ்வாய் வந்து பார்த்தா ஒரு ராசி கட்டத்தை 1 மாசம் கிடக்கும். அப்ப உதயத்துல 1.5 மாசம் கண்டிப்பா விரைவில் நடந்துரும் சொல்லிடுங்க. உதயத்தையோ அல்லது அந்த காரக கிரகத்தையோ காரக பாவத்தையோ பார்க்கும் காலம் நிச்சயமா நடக்கும். ஐயா, அந்த புஷ்பவதி பொறுத்த வரைக்கும் ஒண்ணு அதிகாலையில இந்த புஷ்பவதி யாருன்னு சொல்றீங்களா பொண்ணை பத்தி? அது ஒண்ணு அதிகாலையில நடக்கும், இல்ல சாயங்காலம் நடக்கும் சொல்றாங்க, பொதுவான கருத்து. சரி, இப்போ அவர் சொல்லும்போது புஷ்பவதி ஆகுறது வந்து அதிகாலையாக நடக்கும், இல்லை எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டார். சரியா ஐயா? இப்போ ஒரு அதான் இப்போ ஒரு ஆறுட போடுங்க, எது உண்மைங்கிறத கண்டுபிடிப்போம். ஒரு ஆறுடம் போடுங்க அம்மா. போடுறேங்க ஐயா, போடுறேன். போடுங்க. ஐயா போட்டேங்க ஐயா. சொல்லுமா. உதயம் வந்து மேஷ உதயம். சரி, மேஷ உதயம் எல்லாரும் எழுதிக்கங்க. மேஷ உதயம், உதயத்திலேயே மேல பாம்பு ஜாம கிரகத்துல. ஐயா அப்படி போர்லயே போட்டு விளக்கிடலாங்க, இதெல்லாம் சிறப்பா இருக்கும்.
சொன்னா நாங்கள் அப்ளை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். என்ன உதயமா? உதயம் வந்து மேஷ உதயம் ஐயா. மேஷ உதயம். ஜாம கிரகம் உதயத்திலே பாம்பு இருக்கு. ஜாம கிரகத்துல. சரி. ஆருடம் வந்து தனு ஆருடம். தனு ஆருடம். சந்திரன் வந்து உதயம் ஆருடம். கவிப்பு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. கவிப்பு வந்து 6ல குருஜி. அதாவது இது கண்ணிலா கவிப்பு. கண்ணில கவிப்பு. சரி. இப்ப எத்தனை மணிக்கு போட்டிருக்கீங்கன்னு பாக்கணும். கரெக்டா 7:40 குருஜி மணி. 7:40 போட்டிருக்கீங்க. சரி. இப்ப 7:40 குருஜி. இப்ப கிரகம் சொல்லுமா? உதயத்துல பாம்பு, அதுக்கு ஆப்போசிட்ல புதன். சரி. மிதுனத்துல சந்திரன், அதுக்கு ஆப்போசிட்ல குரு, ஆருடத்துல குரு. சனி பகவான் கடகத்துல. சனி பகவான் கடகத்துல. அதுக்கு ஆப்போசிட்ல மகரத்துல செவ்வாய் உச்சம். சுக்கிரன் வந்து நீசம் ஜாமத்துல கவிப்புல இருக்கு. கவிப்புல அது அப்படியே பின்னாடி வரிசையா சொல்லிட்டு வாங்க. நீங்க வந்து எதிர சொல்லக்கூடாது. அது எப்படி முதல் எங்க ஜாம கிரகம் எதிரெதிர்க்கு ஜாம கிரகம் தான் சொல்லணும். அப்பதான் ஈஸி. இல்ல நீங்க ஒரு லாங்குவேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு அன்னைக்கு கிரகத்துல இருந்து அப்படியே பாம்பு போட்டீங்கன்னா ஆப்போசிட் கிரகத்தை தான் எந்த ஜாமத்துல இருக்கமோ அந்த ஜாமத்தை போடணும். இப்ப எந்த ஜாமத்துல இருக்கா? 7:40 எந்த ஜாமம்? 2வது ஜாமத்துல இருக்கும். அப்ப செவ்வாயில இருந்து சொல்லிட்டே வரணும். செவ்வாய், குரு, புதன். அப்படி சொன்னாதான் எதிர அதுல அப்படி சொல்லக்கூடாது. கதிர்சை, பொன், மால், புகழ். இந்த இடத்துல வந்து சுக்கிரன். ஆமா குருஜி. இப்ப பொட்டைகளா எல்லாம் வந்துச்சான்னு பாருங்க. இப்ப கேக்குறோம் ஐயா. இப்ப இதுல செவ்வாய் உச்சமா இருக்கு. செவ்வாய் உச்சமா இருக்கு. காரக கிரகம் உச்சமா இருக்கு. 4ஆம் பார்வையா உதயத்தை பாக்குறாரா? ஐயா குரு ஆட்சியா இருக்காரு. சரி. குரு வந்து ஆட்சியில இருக்காரு. இப்ப என்ன கேள்வினா, இந்த உதயத்துக்கு இந்த உதயத்துல பாம்பு இருக்கு. நீங்க என்ன கேள்வி இப்ப என்ன கேள்வி கேக்குறியா? வந்து என் பிள்ளை சம்பந்தமா ருது எப்ப ஆகும்னு கேக்குறீங்க தானே? ருது ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே பாம்பு இருக்கிறதுனால ஆகுமா? ஆனா இது ருதுதான்ங்கிறதுக்கு செவ்வாய் பத்தி 10ஆம் உச்சியால் சிந்தனை செவ்வாய் காட்டுதா? காட்டுதா இல்லையா? ஆனா 5ஆம் வீட்டின் அதிபதி 12ல இருக்கா? அப்ப இப்ப இல்லையா? இப்ப இல்லை. பாம்பு இருக்கிறதுனால ஒரு வருஷ கணக்கு ஆகுமா? இப்ப ருதுவாகாது, வருஷ கணக்கு ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கவிப்பு இப்ப எங்க இருக்கு ஐயா? கவிப்பு எங்க இருக்கு? கண்ணியில இருந்து 6ஆம் பாவத்துல இருந்தா மருத்துவம் பார்க்கணுமா? அப்படின்னு அங்கேயே சுக்கிரன் இருக்காரு. அவர் நீசமா இருக்காரா? அப்ப நீசமா இருந்தா அந்த பெண்ணுக்கு வந்து மருத்துவம் பார்த்தோம்னா அதுக்கான சத்தானதை கொடுத்தோம்னா வந்துடும் சொல்லணும். சொல்லு சொல்லு. லாபதா வரா. சரி. புரிஞ்சா? ரைட். ஐயா இப்ப அவர் கேட்ட கேள்வி காலையில ஆகுமா ஆயிருக்குமா நைட் ஆயிருக்குமா? கேள்வி கேட்கிறார். காலையில நடந்திருக்குமா, நடக்கிறத நம்ம எடுத்துக்கணுமா? ஒரு குழந்தை சூரிய உதயம் ஆகும்போது குழந்தை மெச்சூர்ட் ஆகுமா அல்லது எந்த டயத்துக்கு ஆகுமா? முதல் கேள்வி அந்த காலையில் தானா அப்படின்னு கேட்கிறார் இல்லையா? இப்ப காலை பொழுது
அப்படின்னு சொல்றோம். காலை பொழுதுன்னு சொல்லும்போது இங்க பகலை குறிக்கக்கூடிய கிரகம் எப்படி இருக்கு? மறைஞ்சிருக்கு. மறைஞ்சு. பகலை குறிக்கக்கூடிய கிரகம் 12 மறைஞ்சு. உதயத்துக்கு. ஆனா ருதுவாகிற கிரகம் வந்து உச்சமா இருக்கு. ருதுவாகிற கிரகம் உச்சமா இருக்கு. இந்த உதயாதிபதியே உச்சமா இருக்கிறதுனால இதுல இருந்து 6 வீடு பார்த்தோம்னா இது பகல் பொழுது இல்லையா? இது பகல் பொழுது, இது இரவு பொழுது வச்சு இல்லை 6 மணி வரைக்கும். இப்ப இது கடைசியில சூரியன் வெளிச்சம் இல்லை. அதனால இந்த குழந்தைங்கிறது எப்ப வேணாலும் மெச்சூர்ட் ஆகலாம். எப்ப வேணாலும் பழைய முறையில தான் என்ன சொல்லுவாங்கன்னா விடிய காலையில தான் மெச்சூர் ஆகும், படுக்கை எழுந்திரிச்சோன்னதே வரும், சூரிய உதயத்தை தான் ஆகும்னு சொல்லுவாங்க ஐயா. அப்படி சொல்லல, இது அப்படி சொல்லல அப்படின்னு எடுத்து 10ஆம் பாவத்துல கவிப்பு இருந்தாலே நீங்க கேட்ட கேள்வி தப்புன்னு சொல்லுங்க. காலையில் ஆகுமானாங்கிறது தப்பு. அந்த பிள்ளைக்கு 3 மணிக்கு ஆகலாம், எத்தனை மணிக்கு வேணாலும் ஆகலாம். அதை நம்ம என்ன செய்யணும்னா ராசியவோ உதயத்தையோ செவ்வாய் தொடும் நேரத்தை நம்ம செட் பண்ணணும். செவ்வாய் தொடும் நேரத்தை செட் பண்ணுவாங்க அப்ப. ஆனா இப்ப அவ கொடுக்குற நேரத்தை நீங்க எழுதி பாருங்க. ஏன்னா இது வந்து பிறப்பு ஜாதகம் இல்ல, இது பிறப்பு ஜாதகம் இல்ல, இது தோஷம் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கா அப்படிங்கிறத எடுத்து ரைட். வேற இப்போ ஒருத்தருக்கு பணியில் ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு 9ஆம் பாவம் ப்ரமோஷன் இல்ல கிரகம் சூரியனுங்களா? இல்ல சூரியனு 9ஆம் பாவம் நல்லா இருக்கணும், அப்பதான் ப்ரமோஷன். ப்ரமோஷன். வேற கேள்வி? ஆறாம் பாவம் வேலை 10ஆம் பாவம் ப்ரமோஷன் கிடையாதுங்களா? 6ஆம் பாவம் வேலை 10ஆம் பாவம் தானே ப்ரமோஷன். 10ஆம் பாவங்கிறது வந்து பதவி, பதவியில ஒரு மாற்றம். பதவி மாற்றம்னா தான் ப்ரமோஷன். அதே பதவி அந்த 10ஆம் பாவத்தை இருக்கிறத தூக்குறது 12ஆம் பாவம். நான் என்ன சொல்றேன் கேக்குறேன்னா 6ஆம் பாவம் வேலை. ஆமா. அடுத்தது அவருக்கு ப்ரமோஷன், அடுத்த பதவி 10ஆம் பாவங்கிறது 10ஆம் பாவங்கிறது பொசிஷன். 10ஆம் பாவங்கிறது பொசிஷன். இப்ப நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கீங்கன்னு கேக்குறாங்க, நீங்க எந்த கேடர்ல இருக்கீங்கன்னு கேட்பாங்க. சரிங்க. அப்ப இருங்க, வேணாம். அப்ப நீங்க ப்ரமோஷனுக்கு எந்த பாவம் சொல்றீங்க? 9ஆம் பாவம் இருந்தா தான் ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. சரி, அது 10ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாச்சே. 12ஆம் பாவம் இருந்தா தானே 10ஆம் பாவம் அந்த பொசிஷன்ல இருந்து மாறுவியா? ஐயா நீங்க உட்கார்ந்து இருக்கிற சீட்டை எடுக்க போறாங்க. அப்ப அது டெர்மினேஷன் எடுக்க கூடாதா? வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு எடுக்க கூடாதா? 5 9 வந்தா தான் வேலையை விட்டு தூக்குறது. 5 9 வந்தா வேலையை விட்டு தூக்குறது. 9 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலைக்குள்ளேயே நீங்க சேஞ்ச் தான். ஒரு வேலைக்குள்ள நீங்க சேஞ்ச் ஆக போறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் கேள்வி வந்து வேலையை பத்தி கேட்கறாங்க, கம்பெனில பிரச்சனையா இருக்கு அப்படின்னா 5 9 தொடர்பான அவங்க வேலையில தூக்கிடுவாங்க நம்ம சொல்லிடுறோம். விஆர்எஸ் வெளியே வந்துடுறாங்க. 5 9ங்கிறது விஆர்எஸ்னாலும் சரி, வெளியே வர்றது 5 9. நீங்க விஆர்எஸ் கொடுத்து வர்றது வேற, அவங்கள நம்மள ஃபயர் பண்றது வேற தானே. அது வந்து
அது அந்த கிரகம் நீசமா இருந்தா பனிஷ் பண்ணுவாங்க இல்லையா? பனிஷ் பண்றது 8-12 இருந்தோட நீசமா இருக்கணும், 8-12 இருக்கணும், கழிப்பு இருக்கணும். இருந்தா அதுக்கு நடக்கும். ஒருத்தர் விஆர்எஸ் கொடுக்கணும்னு கேட்கிறாரு. விஆர்எஸ் கொடுக்கணும்னு சொல்றாரு. 5-9 வேலை செய்தான்னு பார்க்கணும். ஆமா, ஏன்னா கெட்ட பேர் எல்லாம் வெளியே வந்துருவாரு. ஆமா, 8-12 வேலை பார்த்தா கெட்ட பேர் வெளியே வருவார். ஆமா. இப்போ ஒருத்தர் வந்து கேட்கும்போது 4ஆம் பாவம் ஓடிட்டு இருக்கு, 4ஆம் பாவத்துல ஆறுடம் 4ஆம் பாவாதிபதி உதயத்தில் இருக்காரு, நான் விஆர்எஸ் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. கொடுக்க சொல்லுவீங்களா வேணாம்ன்றீங்களா? ஐயா இது ஜாமக்கோல் ஆர்டரை தாண்டி கேபி போயிட்டு இருக்கியா? ஜாமக்கோல் ஆர்டரை தாண்டி கேபி ஜாமக்கோல் ஆறுடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை பேசுறோம். இப்போ இதுல எப்படி இருக்கிறதே ஆளுடம் கவிப்பு உதயம் 3 தான் இருக்கு. இதுல பாவம் கேட்கணும். பாவம் இல்லாம எந்த ஜோசியமும் இல்ல. பாவாதிபதி உதயாதிபதி. இப்ப உதயத்துல வந்து 4ஆம் வீட்டின் அதிபதி உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. உதயம் சொல்லும் போது பாவகம்னு வந்துருச்சு. நீங்க எந்த ஜோதிட சொன்னாலும் பாவம். இப்ப உதயத்துல 5ஆம் பாவத்தின் அதிபதி உதயத்தை நோக்கி வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் விஆர்எஸ் வேலையை விட்டு வெளிவாகணும்னு கேட்பாரா? ஐயா, வேலையை விட்டு அவர் என்ன சொல்வாரு? நான் வெளிவாகணும். 6-5-12 அதனால அவர் வெளியேற்கிறாங்க. வெளியேறணும்னு கேட்பாரு அவர் நம்மகிட்ட. கேள்வியா? அதுதான் கேள்வியதான். அவர் கேள்வி வந்து நான் வேலையை விட்டு விலக போறேன் அப்படின்னு கேள்வியா, அல்ல உனக்கு வேலை இல்லையா? உனக்கு 9ஆம் பாவத்திலையும் உதயம் 1ஆம் பாவத்துல இருந்தனா அவர் விஆர்எஸ் வாங்கிடுவாரு. அவ்வளவுதான். ஜினேந்திர மாலை புக்கை படிச்சுட்டு தான் KS கிருஷ்ணமூர்த்தி ஆய்வு பண்ணியிருக்காரு. அதை மனசுல வச்சுக்கோங்க ஐயா. அவர் புக்கில் எழுதியிருக்காரு, நான் ஜினேந்திர மாலையை தரவாக படித்தேன் அப்படின்றார். ஆமா சார், மீனாவும் அதான் சார் சொல்றாரு. மீனாவும் அதான் சொல்றாரு, கிருஷ்ணமூர்த்தி சார் அதான் சொல்றாங்க. அவ்வளவுதான் சார். இன்னொரு சந்தேகம், இது ஜாமக்கோல் ஆறுடத்துல அனுப்ப நம்ம பாக்குற டாபிக் கிடையாது. ஒருத்தர் வந்து கேக்குறாங்க, எங்க அப்பா வந்து சீரியஸா இருக்காரு, தப்பு வர தப்ப மாட்டாரா? அப்பான்னு கேட்டோன்னா சூரியனை பார்க்கணும், 9ஆம் பாவத்தை பார்க்கணும், 9ஆம் பாவத்தை பார்க்கணும், சூரியனையும் பார்க்கணும். ஓகே, அது தப்பு வர தப்ப மாட்டாரா? அப்ப இப்போ சூரியன் வந்து யமகண்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, மாந்திகிட்ட மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. மாந்திட்டாருன்னா இறந்துட்டாருன்னு தானே அர்த்தம்? இல்ல, மாந்திகிட்ட இருந்தா சிறப்பில்லைன்னு அர்த்தம். யமகண்டத்தை மாத்திட்டா உயிர் இல்லைன்னு அர்த்தம். மாந்திங்கிறது வந்து இறந்த பின்னத்திற்கு தானே சார் நம்ம. அதாவது நீங்க புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரே ஒரு காரகத்தை நம்ம சொல்லல. மாந்தின்னா பிரேத தோஷம்னு ஒரு காரகம் இருக்கு. ஆமா, மாந்திங்கிறது வந்து சிறப்பில்லை அப்படின்னு ஒரு காரகத்துவம் இருக்கு. இல்ல, பொதுவா நம்ம என்ன அவங்க கேக்குற கேள்வி தானே, எங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காரு, தப்பு வர தப்ப மாட்டாரா? உங்க அப்பா சீரியஸா இருக்காருன்னா தப்பு வர தப்ப வந்துருச்சுன்னா அப்படி சொல்லும் போது 9ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலோ, 9ஆம் இடத்துல வந்து யமகண்டம் இருந்தாலோ
ஒன்பதாம் பாவத்துல கவிப்பு இருந்தாலும் கவிப்பு இருக்கிறத விட யமகண்டம் இருந்தா தப்பவே முடியாது. யமகண்டம் இருந்தா பேசாதீங்க சார், அவர் சொல்ற பதில் கேட்க. அதாவது 9ஆம் இடத்திலே யமகண்டம் இருந்தால் உயிர் போக போகுது, அல்லது உயிர் போயிடுச்சு. மாந்தி இருந்தா உயிர் போறதுக்கு பாக்குது, பிரேதமாக போகுது. ராகு காலம் இருந்தா சிறப்பில்லை, அதுவும் நல்லா இல்லை. உண்மைக்கு புறம்பானதா இருக்கு, இயற்கைக்கு புறம்பானதாக இருக்கு, சீரியஸா இருக்குன்னு காட்டுது ராகு காலம். நீசமா இருந்தா முடிஞ்சிடும், முடிய போகுது அப்படின்னு. இப்ப அவர் கேட்ட கேள்விக்கு அவர் கேட்கிறாரு, அப்ப வந்து யமகண்டத்துலதான் உயிர் போயிடுச்சுப்பான்னு சொல்லிட வேண்டியதான். அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒருத்தர் வந்து ஜாதகத்தை கையில கொடுக்கும் போது உதயத்துல யமகண்டம் இருக்கு, உதயாதிபதி நீசமா இருக்காரு, உதயத்திலே மாந்தி இருக்கு, செத்தவன் ஜாதகத்தை தான் நம்ம வந்து கொடுப்பாங்க. கரெக்டா, ரொம்ப கரெக்டான இந்த மாதிரிலாம் வருது, அதெல்லாம் கரெக்டு தான். அதாவது ஒருத்தர் வர்றாரு மதுரையில, சுப்பிரமணியர்னு ஒரு ஜோசியர், ஜாமக்கோள் தெரிஞ்சவர். வந்த உடனே ஒரு ஆளுடன் போட்டார். போட்ட உடனே போட்டுட்டு ஜாதகத்தை எல்லாரையும் பார்க்குறாரு, அவன் ஜாதகத்தை தொட மாட்டேங்கிறாரு. அவனுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன சாமி எல்லாரையும் பார்க்குறீங்க, அண்ணன் மட்டும் பார்க்க மாட்டேங்கிறியா அப்படின்னு. 4 மணி வரை நான் உட்காந்துருக்கேன், நான் வந்தால் அது 1 மணி இல்லை அப்படின்றான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, தம்பி நீ ஜாதகத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாப்பா அப்படின்றாரு. இல்லை சாமி எனக்கு நீங்கள் சொல்லாமல் நான் போக மாட்டேங்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நாளைக்கு நீ உயிரோடு இருந்தேன்னா இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து என்னை பாரு, இல்லைன்னா போயிட்டு வான்ட்டான். சாமி மதுரை தெற்குவாசி வீதியில் இருந்த சுப்பிரமணிய ஏற்படி சொல்லியிருக்காரு. மறுநாள் ஆள் இல்லை. அதே மாதிரி கேஎஸ்கே கிருஷ்ணமூர்த்தி ஜாதகம் பார்க்க வரும்போது ஒருத்தரை ஜாதகத்தை வந்து இப்படி வச்சோடனே ஜாதகத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போங்கன்றாரு. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அம்மாவுக்கு முடியாமல் இருந்துச்சா வீட்டிலன்னு கேட்குறாரு. ஆமாம் வீட்டுக்கு போங்க அப்படின்றாரு. அப்ப சொல்லலாம். அப்ப நமக்கு எது சப்போர்ட் பண்ணுது? உபகிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஐயா புரியுதா? ஓ, அப்ப நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்கவங்களுக்கு பாக்குறப்ப உபகிரகங்களை பார்க்கணும். உபகிரகங்கள் தான் நமக்கு தொட்டு காட்டும். இப்ப சூரியன் 12ல இருக்காரு, சூரியன் 12ல இருக்காரு, சூரியன் 12லே இருக்கிறார். ஆறுட வந்து 6ல இருக்கு. இப்ப என்ன சொல்லுவியா? ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அப்பா நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு சொல்லணும். நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். காரக கிரகம் காரக பாவம் எல்லாத்தையும் தூக்குனாத்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உதயம் ஆருடம். உதயம் என்பது நிகழ்கால சிந்தனை, ஆருடம் என்பது நிகழ்கால சிந்தனையை விளக்குகிறது. கவிப்பு என்பது அந்த
சிந்தனையினால் ஏற்படுகின்ற சேதாரத்தையோ விரயத்தையோ இழப்பையோ மறைச்சு வச்சிருக்கிற விஷயங்களை விவரித்து சொல்லுது. ஜாமக்கோள் பலனை கொடுக்கிறது அப்படின்னு. ஜாம கிரகங்கள் நமக்கு கண்கண்ட தெய்வமாக இருந்து காட்சி கொடுக்கும். சரியா? இப்போ ஒருத்தர் கேள்வி கேளுங்க. முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது சொல்லுங்க. போறான் ஐயா முகூர்த்தம் குறிக்கிறது, ஒரு வீட்டுக்கு போறான், நல்ல நேரம் குறிக்கிறது எப்படி? ஒரு நல்ல நேரம் குறிக்கணும் அப்படின்னா உதயத்தை கண்டிப்பாக குரு பார்க்குங்கிற காலம் அல்லது உதயத்தில் சுபகிரகம் இருக்கிற காலங்கள் வந்து சுபமுகூர்த்தம்னு அர்த்தம். இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம், இந்த கோயிலில் எனக்கு நல்ல தரிசனம் கிடைக்குமான்னா உதயத்தை உள்வட்ட கிரகமோ வெளிவட்ட கிரகமோ பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க, குரு உங்களுக்கு அங்கே சிறப்பு மரியாதை இருக்கும். ஒருத்தர் போடுறாரு ஆர்வம், ஐயா கதவை அடைக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஐயா கோயிலுக்குள்ளே அப்படின்னு போட்டால் அவருக்கு சிறப்பு தரிசனம் காட்டுது. இவர் போகிற நேரத்தில் ஒரு விஐபி வந்துடுறாங்க மாசாணியம்மன் கோயிலில். உடனே ஐயர்கள்லாம் அப்படியே உடனே இருந்து அந்த விஐபியை வச்சு அதுக்குள்ளே இவர் உள்ளே நுழைஞ்சு போய் இவரும் சாமி கும்பிட்டு வந்துடுறாரு. ஐயா அப்போ உதயத்துல நல்ல கிரகம் இருக்கணும், நல்ல கிரகம் இருக்கணும், நல்ல கிரகம் பார்க்கணும். இருந்தால் அந்த சம்பவம் அவர் நினைக்கிறது நடக்கும். சரி. ஒருத்தர் வர்றாரு, கல்யாணத்துக்கு முகூர்த்தம் குறிக்கிறார். கல்யாணத்துக்கு வந்து இந்த தேதியை வச்சுட்டு வரலாம்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் மே மாதம் வந்து கல்யாணம் வைக்கலாம்னு சொல்கிறாரு. வைகாசியில் கல்யாணம்னு சொல்கிறார். வைகாசியில் கல்யாணம் திருமணம் சொன்ன உடனே வைகாசி மாதத்தை குடிக்கக்கூடிய கிரகம் பாவம் எது? ரிஷபத்தில் கவிப்பு இருக்கு, ரிஷபத்திலே பாம்பு இருக்கு. அவருக்கு நல்லா இருக்குமா? அவர் என்ன வார்த்தை வாயிலிருந்து வருதோ அந்த மாசமோ அந்த நாளோ அந்த கிழமையோ அந்த தேதியோ நல்லா இருக்கான்னு பாருங்க. ஐயா ஒருத்தர் சொல்றாரு, நான் வெள்ளிக்கிழமை வந்து ஒருத்தர் பார்க்க போகலாம்னு சொல்றேன்றாரு. அப்ப சுக்கிரன் நீசமா இருந்தா அவர் வெள்ளிக்கிழமை போக சொல்லலாமா வேணாமா? உதயத்தை நோக்கி சூரியன் வர்றாரு, அவர் என்னைக்கு போக சொல்லணும்? ஞாயிற்றுக்கிழமை. அவர் என்ன கேட்கிறாரோ அதுக்கு தகுந்தாமல் நீங்க எடுத்து சொல்லுங்க. இதுதான் ஆருடம், இதுதான் சாஸ்திரம், இதுதான் சம்பிரதாயம். இதில் நீங்கள் ஜாமக்கோள் ஆருடத்தில் நிறைய சாதிக்கலாம். நான் ஓரளவு கற்றுக் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பல மடங்காக பெருக்கணும். பெருக்கி நிறைய உருவாக்கி சொல்லணும். ஷேர் மார்க்கெட் பற்றி கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஷேர் மார்க்கெட்டுங்கிறது எந்த கிரகம்? புதன். புதன் தான் ஷேர் மார்க்கெட். பாவம் எந்த பாவம்? 5ஆம் பாவம். உடல் உழைப்பில்லாமல் நாம் சம்பாதிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் 5ஆம் பாவத்திலே இருக்கிறது. அப்ப ஒருவர் கேட்கிற நேரத்தில் உதயாதிபதியும் உதயத்திலும் நல்ல கிரகம் இருந்து 5ஆம் பாவத்திலையும் கவிப்பில்லாமல் 5ஆம் பாவத்தில் ஆர்வம் இருந்தால் அவர் ஷேர் மார்க்கெட் சூப்பராக இருக்கும். டெய்லி வருமானம், தினசரி வருமானம் வர்றது, தினசரி நடக்கக்கூடியதெல்லாம் சந்திரன், தொடர்ந்து நடக்கக்கூடியதெல்லாம் சூரியன் அப்படின்னா
அப்போ 5ஆம் வீட்டின் அதிபதியையும் புதனையும் குரு என்ற பணத்தையும் சுக்கிரன் என்ற தங்கத்தையும் நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தோம்னா அவர்களுக்கு கேட்ட உடனேயே உதயத்தை பார்க்க வேண்டும். உதயம் எந்த மாதிரி இருக்கு, உதயத்தில் யார் இருந்தா, உதயாதிபதி யார் இருக்கா, 5 குடைவர் யார் இருக்கா, புதன் எங்க இருக்காரு அப்படின்னு வேற. இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகுதுன்னா அந்த டைமுக்கு இப்போ எந்த டைம்ல நம்ம உள்ள என்டர் ஆகிறோமோ அந்த டைம் ஜாமம் போட்டு பார்த்துட்டு நீங்க எப்ப பாக்குறீங்களோ, இன்னைக்கு இத்தனை மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுதுன்னா இப்போ நீங்கள் போடுங்க. அதுக்கு முன்னாடி உட்காந்து போடுங்க. நீங்கள் கேளுங்க, கேட்குற நேரம். ஷேர் மார்க்கெட்டை பற்றி கேட்குறப்ப கல்வி எந்த பாவத்தை கவிக்கக்கூடாது? 2ஆம் பாவத்தை கவிக்கக்கூடாதா இல்லையா? 11ஆம் பாவத்தை கவிக்கக்கூடாதா இல்லையா? 5ஆம் பாவத்தை கவிக்கக்கூடாதா இல்லையா? ரெண்டு 5 11 மூணையும் நம்ம பார்க்கணும். அடுத்து சதீஷ் ஐயா. ஐயா நான் பேசுற கேக்குதா? நல்லா நல்லா கேக்குதா? சரிங்க. நான் தான் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், அது லவ் சக்சஸ் ஆகாதான்னு கேக்குறாங்க. அந்த ஆஷூட்டார்ல நிறைய அதே மாதிரி தான் கேள்வி. நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு லவ் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். லவ்னாலே எந்த கிரகம்? புதன். அவங்க ஜாதகத்துல புதன் தான். நல்லா பாருங்க, அவங்க ஜாதகத்துல புதனும் கேதுவும் சம்பந்தப்பட்டிருந்தாலோ, கேதுவிலிருந்து 5, 7, 9 புதன் இருந்தாலோ காதல் வலையில் சிக்கியுள்ளான் அப்படின்னு அர்த்தம். புதன் கேதுனால என்ன அர்த்தம்? காதல் வலைன்னு. ஆனா காதலுக்கு கிரகம் ஐயா, தசை நடக்கணுமா இல்ல தசை நடக்காம இருந்தாலும் காதல் வரும். காதல் வரும். அந்த பருவ வயசு வரும். பருவ வயசுல காதல் வரும். தசை வந்தா நிச்சயமா அதை நடத்தி காட்டும். அதே மாதிரி காதல்னா 5ஆம் பாவம் தான் காதல். 5ஆம் பாவம்ங்கிறது கவர்ச்சின்னு அர்த்தம், அழகு அப்படின்னு அர்த்தம், உணர்ச்சின்னு அர்த்தம். அதனால தான் 5ஆம் பாவம். ஒரு பெண் ருதுவானா பருவம் அடைஞ்ச பிறகுதான் இதெல்லாம் வரும். அப்ப நீங்க பார்த்த உடனே ஒருத்தருக்கு திருமணம், எனக்கு இப்போ காதல் திருமணம் நடக்குமா அல்லது நான் காதலிக்கிற பொண்ணு எனக்கு காதல் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டால் நிறைவேறும். அப்படின்னா அந்த கிரகம் உச்சமாக இருந்தால் நிறைவேறும். கவிப்பில் இல்லாமல் இருக்கணும். 6, 8, 12 போய் இல்லாமல் இருக்கணும். 3ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துல இருந்தால் நிச்சயமாக நிறையாரும். இன்னும் உதயாதிபதி உதயத்தில் இருந்தாலே அவன் நினைச்சிறத நடத்தி காட்டிடுவான். ஐயா, எண்ணியத அப்ப நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் பார்க்கணும். பிறப்பு ஜாதகத்தை காட்டுவாங்க. இந்த ஆஸ்கோ டாக்ல என்ன சொல்லுவாங்க? பிறப்பு ஜாதகத்தை கேட்பாங்க. நீங்க மறைமுகமா ஜாமக்கோளை மனசுல வச்சு அடிக்கணும். சதீஷையா? சரிங்க. இப்ப உச்சமா இருக்கு, சுக்கிரன் உச்சமா இருக்கு. ஆனா சுக்கிரன் உச்சமா இருக்கு, 7ஆம் இடத்துல கைப்பு இருக்கு. இப்ப என்ன சொல்லுவீங்க? தாமதமாகும் சொல்லாம ஐயா. இவன் சுக்கிரன் உச்சமா இருக்கு.
சுக்கிரன் வந்து மனைவி தானையா, மனைவியே அமைய மாட்டாங்க. இப்போ அவ கேட்கறது காதல். 7ஆம் இடத்துல கைப்பிள்ளை. செல்லாது. ஆ? காதல் திருமணமாக முடியாது. ஒருதலை காதல் சொல்லிடலாமா ஐயா? ஆ, அந்த அந்த 7ஆம் பாவத்துல கைப்பு இருந்துட்டாலே ஒருதலை காவல் சொன்னாலும் ரைட் தான். அந்த பெண்ணுடைய வீட்டுக்காரர் இருக்காங்க இல்லையா, அப்பா அம்மா அவங்களுக்கே விருப்பம், ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பா இல்லையா. 1ஆம் பாவங்கிறது ஆண்மகனை குறிக்குது, 7ஆம் பாவங்கிறது பெண் மகளை குறிக்கும். 1ல் இருந்தால் இவன் வீட்டில் எதிர்ப்பு இருக்கும், 7ல் இருந்தால் அவங்க வீட்டில் எதிர்ப்பு இருக்கும். ஐயா நம்ம ஆரம்ப படிப்பு படிக்கிறப்ப உதயம் தான் ஆணுன்னு படித்தோம், ஆணோட பெண்ணுன்னு பார்க்குறோம். அது கல்யாணத்துக்கு பாருங்கய்யா, குழந்தை பிறப்பு பாருங்கய்யா, இது இன்னும் சேரல இல்ல. ஓ சரி சரி. சேர்ந்த பிறகு சேர்த்துக்குருவான். இப்ப ரெண்டு பெண்ணை லவ் பண்றியான்னு கேட்குறியான்னு வச்சுக்கோங்க, ஆணுடத்தை எடுக்க முடியுமா? இப்போ அவன் வந்து கேட்குறான், நான் 3 பெண்ணை லவ் பண்ணுறேன், எந்த பெண் எனக்கு ஒத்து வரும்னு கேட்குறான், என்ன சொல்லுவியா? சொல்லுங்க. அப்படி போடக்கூடாது. 5ஆம் இடம்ங்கிறது முதல் காதல், அதுக்கு 3ஆம் இடம்ங்கிறது 2வது காதல், அதுக்கு 3ஆம் இடம்ங்கிற 9ஆம் இடம் 3வது காதல். இப்போ 5 நல்லா இருக்கா, 7 நல்லா இருக்கா, 9 நல்லா இருக்கான்னு பாருங்க. காதலில் வெட்டு பெறுவேனா அப்படின்னா 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும் முக்கியமா. 5ஆம் பாவம் நல்லா இருந்தால் உன்னுடைய முதல் காதலை சூப்பர்ப்பா போகணும்னு சொல்லிடலாம்ல. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இப்போ அவங்களோட காதல் பிரேக்கப் ஆயிடுது அப்படின்னு எப்படி இருக்கு? ஒருத்தருக்கு வந்து 5ஆம் இடம் சுக்கிரன் இருக்காரு, சுக்கிரன் வக்ரமா இருக்காரு, அந்த காதல் பிரேக் ஆகி தானே கல்யாணம் மறுபடியும் லவ் பண்ணுவியா? அப்ப நம்ம வந்து இப்ப கோச்சார கிரகங்களை பார்க்கணும். கோச்சார கிரகத்தையும் பார்க்கணும். அப்ப மட்டும் எடுத்து அப்ப மட்டும் கோச்சார கிரகத்தை பார்க்கணும். அதே மாதிரி எனக்கு 2ஆம் திருமணம் அமையுமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப எப்படி? 2வது திருமணம் 9ஆம் பாவத்துக்கு போயிடணும். 9ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா 2வது திருமணம். சரி, ஓகே. ஒரே ஒரு கேள்வி, ஆரம்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க, ஏதோ ஒரு பிரச்சனம் பார்க்க வேணாம் அப்படின்னு ஏதோ சொன்ன மாதிரி ஞாபகம். அது என்ன பிரச்சனைன்னு தெரியுதா? கேட்டு. களவுக்குரிய பார்க்க வேண்டாம், திருடி போன பொருளை பத்தி பார்க்க வேண்டாம், பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிருவிய. களவுக்குறி சொல்லக்கூடாதுயா, களவுக்குரிய சொல்லக்கூடாது. சரி. ஒரு பெண் கற்புள்ளவளா என்று சொல்லக்கூடாது. கேட்பாங்க, மெட்ராஸ்ல எல்லாம் கேட்பாங்க, ஐயா சதீஷ் ஐயா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கேட்பேன். நாங்கள் லவ் பண்ணுற பொண்ணு வந்து உத்தமியான்னு கேட்பேன். ஒருத்தன் கேட்குறேன், என் மனைவியே உத்தமியான்னு கேட்குறியான். சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆமாம், வேற ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்களா, வேற தொடர்புல இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதே அது கேட்பானா இல்லை, என் மனைவி மேலே எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு கேட்பேன். அதை சொல்லக்கூடாது. சரிங்க. இப்போ ஒரு பெண்ணை பற்றி கேட்குறான், அந்த கற்புங்கிறது எந்த பாவம்? 4ஆம் பாவம்.
ஏன் 4ஆம் பாவத்தை கற்புன்னு சொல்கிறோம்? நிலையானதுயா, ஆ, மாறாது, நிலையானது, அழியாதது. கட்டடம்ங்கிற ஒரு கட்டடம் கட்டிட்டோம்னா அவன் இருக்கிறவருக்கு இல்லாதவ கூட இருக்கத்தானே செய்யும். ஐயா, மாற்றம் இல்லாதது. அப்ப கற்பழித்தல்ங்கிறது எந்த பாவம்? கற்பழித்தல். கற்பழித்தல் 8ஆம் பாவம். நல்லா பாருங்க, இந்த 4ஆம் பாவத்தை கெடுக்கிறது எந்த பாவம்? 3ஆம் பாவம் ஐயா. கரெக்ட். அப்போ 3, 7, 11 வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்களா? ரைட்டுங்க. 3, 7, 11 வந்தா ஜாலியாக இருக்காங்க, சைடில் வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஜாலியாக இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி கெட்டு போகிறது 3ஆம் பாவம், திருமணம் ஆகி கெட்டு போகிறது 7ஆம் பாவம், கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப நேரம் கெட்டு போயிட்டானா 11ஆம் பாவம். அப்போ 11ஆம் பாவம் என்பது பலதார தொடர்பு அப்படின்னா சரி. வேற கொஸ்டின் கேளுங்க. கருப்பையா ஐயா வந்திருக்காரா? கருப்பசாமி ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லை. ஐயா, ஒரு நல்ல குருவா இல்லாதது நமக்கு ஏற்ற குருவா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படியா? நல்ல கேள்வி. ஒருவர் இவருக்கு நமக்கு சாதகமான குருவா, அதாவது குருன்னு எந்த பாவம்? 9ஆம் பாவம். 9ஆம் பாவம். சரி, 9ஆம் பாவம் குரு. பத்தாம் பாவம் குரு இன்னும் கொஞ்சம் உயர்த்தி காமிக்கக்கூடிய பாவம் தானே. அதாவது எந்த பிரதிபலனும் இல்லாமல் சொல்லிக் கொடுக்குறவங்க வந்து 10ஆம் பாவம். பிரதிபலன் எதிர்பார்த்து சொல்லிக் கொடுக்குறவங்க வந்து 9ஆம் பாவம். காரணகுரு காரியகுரு, காரணகுரு காரியகுரு. ஐயா போடுங்க ஐயா. பேசு ஐயா, பேசும்போது மைக் ஆஃப் பண்ணு. பேசுறீங்கன்னா அப்படியே ஆஃப் பண்ணிடு முடிச்சோன்னு. சரி, காரியகுரு காரணகுரு. காரியத்துக்காக இருக்கிறவங்க 9, காசுக்காக. நீங்க என்ன கொடுப்பீங்க, எவ்வளோ கொடுப்பீங்க, நான் அதை சொல்லிக் கொடுக்க நீங்க எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அது எந்த பாவம்? 9ஆம் பாவம். 9ஆம் பாவம். நீங்க கொடுக்கறத கொடுங்கப்பா, நான் உனக்கு காணிக்கை கொடுத்தா போதும், நான் சொல்லி தர்றேன்னா 10ஆம் பாவம். இப்ப நான் வந்து காரியகுரா காரணகுரா? காரணகுரு. எப்படி சொல்றீங்க? நீங்க குறைஞ்ச கட்டணத்துல என்ன சொல்றீங்க ஐயா? மெதுவா பணம் கட்டிக்கங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களே. அப்ப எந்த பாவம் வலுத்த இருக்கோ அந்த பாவம் நமக்கு கிடைக்கும். 9ஆம் பாவம் தான் உங்களுக்கு, 9ஆம் பாவம் தான் உதயத்தை நோக்கி வருது. 9ஆம் பாவம் உச்சமா இருந்தா நீங்க பணம் கொடுத்து என்ன செய்ய முடியும்? படிக்க முடியும். அப்ப 4 அப்படின்னா ஸ்டூடெண்ட், 5 ஸ்டூடெண்ட் தான். இந்த 4ங்கிற ஸ்டூடெண்ட் வந்து
நல்ல சிஷியர்கள். விசுவாசமுள்ள சிஷியர்கள் 4, விசுவாசம் இல்லாத சிஷியர்கள் 5. அங்கிட்டு போய் நம்மளை குறை சொல்லுவாங்க. ஐயா ஐயா இதுல ஒரு சின்ன கேள்விங்க. பாரம்பரியத்துல ஒரு படிப்பு எடுக்கிறப்ப 4ஆம் பாவத்தை அதாவது கல்வி காலேஜ் படிப்புன்றது 4ஆம் பாவத்தை கொண்டு வரணுங்களா 5ஆம் பாவத்தை கொண்டு வரணுங்களா? அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போகிற முன்னாடி படித்தோம்னா 2ஆம் பாவம், பள்ளிக்கூடத்தில் போய் படித்தோம் அப்படின்னா 4ஆம் பாவம், காலேஜில் போய் படித்தோம்னா 9ஆம் பாவம். இப்போ நம்ம 5 எடுக்க வேண்டியது இல்லைங்களா? 5 எடுக்க வேண்டியது இல்லை. 5ங்கிறது அறிவு தான், ஆழ்ந்த அறிவு, ஞானம். 5ஆம் பாவத்தில் ஞானம் இருக்கு. சரிங்க. இப்போ 4ஆம் பாவத்துக்கு என்ன லிமிட் வைக்கிறாங்க? 12வது வைக்கிறதா இல்லை எப்படிங்க? 4ஆம் பாவம் 12வது வரைக்கும் வச்சுக்கலாம். அப்போ அது பேர் ஸ்கூலிங்னு அர்த்தம். டிகிரியில் பார்க்கணும்னா 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் தான் மேல்நிலையினால 9. பிஏ எம்ஏ படித்தா 9, பிஹெச்டி படித்தா 11. அது தெரியுதுங்க. அப்போ நம்ம வந்து 5ஆம் பாரம்பரியத்தில் 5ஆம் பாவத்தை கல்வியோட தொடர்பு படுத்த வேண்டியதில்லை. பாரம்பரியம் நம்ம பார்க்கும்போது 5ஆம் பாவம் நல்லா இருந்தால் தானே அவனுக்கு அறிவு இருக்கும். அறிவு இருக்கும், ஆனால் நம்ம தொடர்பு படுத்த வேண்டியதில்லை. அது 5ஆம் பாவத்தை பார்க்கணும். 5ஆம் பாவம் இல்லாமல் அவன் படிக்க மாட்டான், மேல் படிப்பு போக மாட்டான். 5ஆம் பாவம் தான் தானா கற்றல், தானா கற்றல். டிப்ளமோன்னா 4ஆம் பாவம். 4ஆம் பாவங்கிறது ஒரு பட்டய படிப்பு. தொழில் கல்வி 4ஆம் பாவம் தான் தொழில். 4-10 தொழில். 4ஆம் பாவம் மிஷினு. நீங்கள் தானே சொன்னீங்க மாறவே மாட்டே அப்படியே இருக்கிறதுனால கற்புன்னு சொன்னோமா இல்லையா? அப்போ மிஷின் இயந்திரமாக இருப்பான் அப்படின்னு. ஓகே. ஆறாம் பாவங்கிறது என்னன்னா இருக்கு, 6ஆம் பாவத்திலையும் உண்டு. 6ஆம் பாவத்தில் வந்து எந்த மாதிரியான படிப்பு இருக்கு அப்படின்னா உழைப்பை மையமாக வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு, மிஷினரி இல்லாம. ஐயா மிஷினரி இல்லாமல் பயன்படுத்துறதுல 6ஆம் பாவத்துக்கு வருது. நாலாம் பாவம் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். டிப்ளமோனாலே 4ஆம் பாவம். ஓகே. அப்ப அதே மாதிரி வந்து இதுல ஹோட்டல் மேனேஜ்மென்ட்ல படிக்கிறோம்ல அது 6ஆம் பாவம். அது 6ஆம் பாவம். 6ஆம் பாவம்ங்கிறது வந்து உணவு. இல்ல இல்ல டிஃபரன்ஸ் இப்பதான் புரியுது, நீங்க சொல்ல புரியுது. எப்படி அங்க வந்து என்ன இருக்கும்? மைண்ட், அந்த உழைப்பு மட்டும் இந்த இடத்துல இருக்கும். எங்க இருக்கும்? 6ஆம் பாவத்துல. 6ஆம் பாவத்துல உழைப்பு மட்டும் தான் இருக்கும். ஒரு வந்து இப்ப நான் வந்து கூட்டுறவு டிபார்ட்மெண்ட் கூட்டுறவு மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, 6ஆம் பாவம். கோஆபரேட்டிவ் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் 6ஆம் பாவம். இப்போ நர்ஸ் படிப்புங்களா ஐயா? நர்ஸ் படிக்கிறாங்களா? நர்ஸ்லாம் 6ஆம் பாவம் தான். ஆனா டீச்சிங் வந்துட்டா 4ஆம் பாவத்துக்கு போயிடணும் ஐயா. டீச்சிங்னா 4ஆம் பாவம், ஆசிரியர்னா 4ஆம் பாவம். இப்போ தொழில்காரங்களோட சனி வந்து 6ஆம் பாவத்தோட தொடர்பு பெற்று நம்ம இந்த மாதிரி பொருத்தணுங்களா? நர்சிங் சனி தொடர்பு ஆகணும் இல்லைங்களா? ஆமா, தனி தொடர்பு இருந்தா. இப்போ 6ஆம் பாவம், 6ஆம் பாவத்திலே சனி இருக்கு, அப்போ அது தொடர்பு இருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணிக்கலாம்? உழைப்பு சம்பந்தமா படிச்சு
ஆமாம் ஆமாம். அப்போ அவன் என்ன செய்யலாம்? சேஃப்டி அப்படிங்கிற கூட படிக்கலாம் இல்லையா? சந்திரன் சம்பந்தப்பட்டா ஃபுட் மேனேஜ்மெண்ட். அடுத்த கேள்வி. ஐயா, ஒருத்தவங்க தொழில் செய்யலாமா வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதை எப்படி எடுக்கிறது? தொழில்னா எத்தனாம் பாவம்? 10ஆம் பாவம். வேலைன்னா எத்தனாம் பாவம்? 6ஆம் பாவம். அப்போ ஆறாம் பாவம் நல்லா இருந்து 6ஆம் பாவாதிபதி உதயத்தை நோக்கி வந்தால் அவன் தொழிலுக்கு போகலாமா? தொழில் அப்படின்னாலே 7 10 7 10. அதுல வந்து 2 பாவத்துல எது நல்லா இருக்கோ அந்த இதை பண்ண சொல்லணும். எந்த பாவகம் எந்த கிரகம்? பிசினஸ் அப்படின்னா புதன், உழைப்புனா சனி, அதிகாரினா சூரியன், சூப்பர்வைசர்னா செவ்வாய், அக்கௌண்டன்ட் கிளர்க்குனா புதன். சரிங்க. சரி, இப்போ ஒவ்வொருத்தரா இந்த வகுப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. ஜோதிடத்தை எளிமையான முறையில சொல்ல முடியும் அப்படின்னு கற்றுக் கொடுத்து குருநாதர் நீங்க. அவ்வளோதான். ஏன்னா ஜோதிடத்தை வந்து எல்லாத்தையும் கணக்கு போட்டு அவங்களுக்கு பலன் சொல்றதை காட்டிலும் இதை வந்து நம்ம ஜாமக்கோல்ல நான் ஏற்கனவே கொஞ்சம் தெரிஞ்சு. எப்படி சொல்லணும்னா ஐயா, எப்படி சொல்லணும்னா உங்க பேரை சொல்லுங்க. என் பேர் முருகேசன். சரி. இந்த ஜோதிடத்துல வந்து இந்த நம்ம வந்து இந்த உதயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஜாமக்கோள் கிரகங்களை எப்படி கண்டுபிடி அப்படிங்கிறது நீங்க சொல்லி கொடுத்த சூத்திரம் ரொம்ப எளிமை. ஏன்னா தமிழ் மாச கணக்குல சூரியன் எங்க இருப்பாரு, அதுல இருந்து இந்த பாவகத்தை கூட்டி அந்த கணக்கு போறது, உதயத்தை கண்டுபிடிக்கிறது மிக மிக ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். உங்க இதுதான் கண்டுபிடிச்சிருக்கணும். நான் வேற எத்தனையோ இதுல பார்த்ததுல உங்க இதுதான் ரொம்ப எளிமையான ஒரு மேக்ஸ் நீங்க தான். அதுக்கு அடுத்து பலன்களும் எங்களுக்கு வந்து அருமையா சொல்லி கொடுத்துருக்கீங்க. அந்த இது எங்களுக்கு வந்து உங்க ஆசீர்வாதத்தோட, மாயாண்டி ஆசீர்வாதத்தோட எங்களுக்கு இது வந்து ரொம்ப பலனை கொடுக்கும். நான் உங்களை சந்திச்சது, உங்களோட படிச்சதுல நாங்க ஒரு பாக்கியவான்கள் அப்படிங்கிறத இதுல பெரிய சந்தோஷப்பட்டோம். நான் 10ஆம் பாகத்துல எனக்கு குரு இருக்கு, அதனால ஒரு நல்ல குருவை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு வயசு 62 வயசு ஆயிடுச்சு. எனக்கு மிதுன லக்கணம் 10ல் குரு, அந்த குருவுக்கு ஒரு நல்ல குருவை நான் சந்திச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிறைவோட இந்த கிளாஸ்ல இருந்து உங்களை விடைபெறுகிறேன். இப்போ முத நீங்க என்ன கூட பேசும்போது என்ன சொன்னீங்க? அவன் நான் வந்து சென்னையில இருந்த 20 வருஷம், இப்போ பரமக்குடி வந்துட்டேன். நான் வந்து சென்னையில வந்து 20 வருஷம் வராகியம்மன் ஜோதிட நிலையம் வச்சிருக்கேன். ஐயா, நீங்க சிவகங்கையில இருந்து உங்கள்கிட்ட தொடர்பு கொள்றதுக்கு எவ்வளவு திடீர்னு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு இப்போ கூட தேடி பார்க்குறேன். தெரியல எதனால வந்து உங்களுடைய கனெக்டிவிட்டி எனக்கு கிடைச்சிச்சு. உண்மையிலேயே சொல்றேன், இது வந்து பெரிய ஒரு வியப்பு தான். ஏன்னா என்கிட்ட இருக்க எனக்கும் உங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. நான் வச்சிருக்க எந்த சாஃப்ட்வேர்லயும் எந்த ஒரு குரூப்லயும் நீங்க இல்லை. ஆனா நீங்க எப்படி கிடைச்சீங்க அப்படின்னு என்னால இன்னைக்கு தேடி பார்த்துட்டு இருக்கேன். எந்த குரூப்லயும் நீங்க வரல, ஆனா எப்படியோ எனக்கு அந்த குரூப்ல கிடைச்சிட்டீங்க. நான் அதை வந்து பயன்படுத்திட்டேன். நீங்க இருக்கிற இடத்துல பக்கத்துல முனீஸ்வரன் கோயில் இருக்காயா? நான் இதுக்கு தள்ளி இருக்கு கொஞ்சம். எவ்வளவு தூரம் இருக்கும்? ஒரு 6 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும். அங்க போவீடா? நான் போறதில்லை. நான் போகிறதில்லை. ஏன் போறதில்லை? நான் வந்து ஒரு 15 வருஷமாக அன்னை வராகிக்கு ஒரு பெரிய யாகங்களை நடத்துறதுல ஒரு 2010ல இருந்து நான் ஒரு நான் பிராமணரா இருந்து கூட பெரிய யாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல வந்து எந்த கோயிலுக்கும் என்னை போக விடுறா இல்லையோ என்னமோ தெரியல. அந்த வராகி யாகங்கள் பண்றது, வராகியை பற்றி பேசுறது, வராகி தான் சிந்தனை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிற காலத்துல போயிட்டு இருக்கேன். நான் ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட். கிட்னி ஃபெயிலியர் ஆகி எனக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கண்டிப்பா செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன்.
அந்த ஆத்தா வராகி இருக்கா இல்லையா, ஆமா, அவளை கேட்கறதுக்காக தான் முனீஸ்வரனை சொல்கிறான். கண்டிப்பா. அந்த முனீஸ்வரன் வந்து என்னன்னா, ஒரு காலத்தில் அது காட்டுக்குள்ளே இருந்த முனீஸ். ஆமா, காத்தக்குளத்து முனிசாமி கோயில்லே அதுல வணங்கிட்டு போனா பரமக்குடியில இருந்து முதுகுளத்தூர் போற ரோட்ல காட்டுல இருந்துச்சு. இப்ப சௌராஷ்டிர காலனி வந்ததுனால அது உள்ள வந்து நான் வந்து அதுக்கு பேர் காந்தக்குளத்து முனிசாமி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சக்தி வாய்ந்த முனிசாமி கோயில் அது பேர். அவர் தான் நம்மாள். எனக்கு பக்கம் நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். அவர் தான் உங்களை வந்து இப்போ நம்மளையும் அணைச்சி விட்டுருப்பாங்க. கண்டிப்பா. நான் எப்ப என்ன கிழமை சந்திக்கணும்? சனிக்கிழமை போங்க. கண்டிப்பா. அவர் வந்து ஆகாச முனி, அதனால அவரை போய் வழிபாடு செய்யுங்க. ஆத்தா வந்து வாராகி இருக்காளே, அவ பல முனிக்கு சமமானவள். ஆமா, பல. அவன் என்ன சொல்றான்னா, நான் குழந்தைக்கு குழந்தை, குழந்தைக்கு குழந்தை, பெரிய முதியமானவளுக்கு முதியமானவள், அப்படிப்பட்ட தாய். இன்னொரு ரெக்வஸ்டியா, இனிமேல் ஏதாவது எனக்கு வந்து ஒன்றும் இனிமேல் தேடுதல் இல்லை. இனிமேல் ஏதாவது நீங்க ஒரு நல்ல கிளாஸுகள் போட்டாலும் எனக்கு அடுத்த கிளாஸ் வந்து அடுத்த கிளாஸ் தொடர்பு போட்டுவேன். இல்லை, அடுத்த கிளாஸ் என்ன அப்படின்னா, ஒரு 50 விதி மட்டும் பாரம்பரியத்தில் சொல்லுங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம், நாங்கள் கலந்துக்கிறோம். அதில் வந்து அந்த 50 விதிகளை மட்டும் சொல்லி பலன் இதுதான், இப்படித்தான் சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு வகுப்பாக போடணும் அப்படின்றது ஆசை. கண்டிப்பாக ரொம்ப சிறப்பு. அப்படிங்கிறத சரியா ஒருத்தர் வந்து கடைக்காரனா இருப்பானா, ஒருத்தர் தொழிலுக்கு வாய்ப்பு கொடுத்து நான் விளைவிக்கிறேன். ரைட். அடுத்த சொல்லுங்க. ஐயா ஐயா வணக்கம் ஐயா, நான் சதீஷ்குமார் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. நீங்க இப்போ அடிப்படையில இருந்து இப்போ உயர்நிலை வரைக்கும் இப்போ முடிச்சிட்டோம், ஜாமக்குள் முடிச்சிட்டோம். இப்போ நீங்க நடத்துல வந்து என்ன கேள்வி கேட்டாலும் பலன் எடுக்கிற அளவுக்கு எங்களால வந்து வர முடிஞ்சிருக்கு. அது உங்களோட ஆசீர்வாதமும் இருக்கும்போது ரொம்ப சிறப்பா கண்டிப்பா பண்ணலாம் ஐயா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, உங்க ரொம்ப எல்லா கேள்விக்குமே நீங்க வந்து அந்த கேட்குற கேள்விக்கு கரெக்டா அதை ஆன்சர் பண்ணது, எல்லா விஷயமே கேட்குற கேள்விக்கு பொறுமையா நீங்க பண்ணது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்துச்சுயா. வேகமாக கேட்டாலும் சரி, ஸ்லோவாக கேட்டாலும் சரி, கோபமாக கேட்டாலும் சரி, எரிச்சலாக கேட்டாலும் சரி, ஒரே பதில் தான். ஒரே பதில் பொறுமையா நீங்க எடுத்தீங்க. ரொம்ப அதனாலதான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்ததுக்கு, ஏன்னா பிருகநந்தினி நாடி உங்கள்கிட்ட படிச்சிருக்கேன், அதனாலதான் அந்த ஒரு அனுபவத்துலதான் நான் உங்கள்கிட்ட வந்தேன். சரி, ஐயாட்ட போனால் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் இப்போ இதில் இருந்து அப்படியே நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம்னா எல்லா கேள்விக்குமே கரெக்டாக பலன் எடுத்துடலாம். ஆமாம், நன்றியா, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நன்றி. அடுத்து நன்றி. அடுத்து சொல்லுங்க. பிறந்த தேதிக்கு வந்து ஒரு ஜாமக்கோல் போட்டு நீங்க யூடியூப்ல போட்டிருந்தீங்க. பிறந்த ஒருத்தருடைய பிறந்த ஜாதகத்து அன்னைக்கு ஜாமக்கோல்ல போட்டு நீங்க ஒரு யூடியூப்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். டேட் ஆஃப் பர்த்துக்கு ஜாதகம் போட்டிருந்தீங்க. அதை வந்து நீங்க சொல்லிட்டு வரும்போது அதுல வந்து ஆயில் பாகத்தை விட்டுட்டு சொல்லிட்டீங்க. அதை இப்ப நம்ம வந்து அதை டச் பண்ணலாமா, டச் பண்ணக்கூடாது? அதாவது எப்படின்னா, பிறந்த நேரத்துல போட்டு ஒரே நிமிஷம் அதுல வந்து நீங்க சொல்லும் போது 1ஆம் பாவத்தை பத்தி சொன்னீங்க, 2ஆம் பாவம் அவருடைய வருமானத்தை சொன்னீங்க, 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தை பத்தி சொன்னீங்க. ஆனா அந்த 8ஆம் பாவத்தை பத்தி சொல்லலன்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே சொல்லலாம், ஆனா நமக்கு மனசுல அந்த இடத்துல என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க 12 பாவத்தை பத்தி விளக்கிட்டு வந்துருக்கீங்க. ஆனா ரொம்ப நாளைக்கு
இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி டச் பண்ணாதான் எனக்கு டச் பண்ணியிருக்கோம். ஆமா, நீங்க மட்டும் தான் சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுவரை யாருமே அதை பற்றி இந்த மாதிரியானலாம் யோசிக்கலை. அதே மாதிரி இப்போ நம்ம கிளாஸ்ல ஒரு தடவை இப்போ யாரோ ஒரு சார் சொல்லி அவங்களோட ஜாதகத்தை போட்டு பலன் சொன்னீங்க. ரைட். அதை பாருங்கள், அதெல்லாம் என்ன அவன் சொல்லியிருக்கோங்கிறத ஒத்து பார்த்து நீங்களும் அதே மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரெட்டை குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தையினுடைய டயத்துக்கு ஒரு ஆர்வடம், இந்த குழந்தைக்கு ஒரு டயத்துக்கு ஒரு ஆர்வடம் போட்டு பாருங்கள். ஓகே சார். சரி, ஓகே. அடுத்து ஐயா, நான் ஜெயா பேசுறேன். சொல்லுங்கம்மா. நல்லா இருந்துச்சு ஐயா, சிறப்பாக இருந்தது ஐயா. கிளாஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஐயா. ஓகே. உங்களுக்கு பிடிச்சது? எனக்கு ரொம்ப பிடிச்சது நேத்து சொல்லி கொடுத்தீங்கல்ல குருஜி, வெற்றி ஸ்தானம். அதுதான் எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது, நல்லா இருந்துச்சு. 3, 7, 11 வச்சு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது நல்லா இருந்துச்சு குருஜி. சூப்பர். தேங்க்யூ குருஜி. சூப்பர். அடுத்து சொல்லுங்க. மாணவரன் பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க. நீங்க நடத்தின அத்தனை வகுப்புமே சிறப்பு. இதுல எது சிறப்புன்னு கேட்டா நாங்க அதை பிரிச்சு பார்க்க தெரியல எனக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு சிறப்பா தெரியுது. இதுல நம்ம எங்களுக்கு நிறைய காரகத்துவங்கள் கிடைச்சிருக்கு. ஒரு கிரகத்தை பத்தியோ ஒரு பாவகத்தை பத்தி நிறைய காரகத்துவங்கள் நீங்க கொடுத்துருக்கிறீங்க. இது நாங்க திருப்பி பண்ணணும்னாவே ஓரளவுக்கு நாங்க எலிஜிபிள் ஆயிடலாம். ஜாமுக்குள் ஆரடம் பார்க்கல ஒரு திறமையான ஒரு நல்ல ஒரு இது எங்களுக்கு கிடைக்கும். நான் நம்புறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் அனைவருக்கும் எங்களுக்கு தேவைன்றதை சொல்லிக்கொண்டு இந்த வகுப்பு நல்ல ஒரு நிறைவான ஒரு தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்தியதுன்னு சொல்லிக்கொண்டு அடுத்தவர்களுக்கு வழிவிடுறீங்க. சரி, அடுத்தவர் வேற யார் இருக்கா? வேற அவ்வளோதானா ஐயா? யார் பேசுறது? கருப்பையா, சொல்லுங்க. நான் வந்து படிச்சிருக்கிறேன் அஸ்ட்ராலஜியில். பட் எனக்கு இந்த அளவுக்கு புரிஞ்ச மாதிரி எனக்கு கற்றுக்கலை, சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் என்னால் புரிஞ்சுக்க முடியல. காரணம் எனக்கு இவ்வளவு கிளியர், அதாவது ஒரு அடிப்படையில் இருந்து உயர்நிலை சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு 15 வகுப்பு நீங்கள் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா சார், இது வந்து என்னால் நான் எதிர்பார்க்க வந்து நீங்கள் சொல்லி கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் இப்போ கேட்டதுக்கப்புறம் மனசு சொன்ன மாதிரி நிறைய பாவக்காரகத்துவங்கள், கிரகக்காரகத்துவங்கள் இதெல்லாம் வந்து நிறைய எனக்கு தெரிஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வந்து உங்களுடைய அருளாலையும் உங்களுடைய அருளாலையும் தான் நான் பாக்கி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எங்களுக்கு மனோர் தரப்புலமாக தான் எனக்கு இருக்குது. இனிமேல் இனிமேல் ஏதாவது நீங்கள் கிளாஸ் நடத்தினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக வந்து நடைமுறை இப்போ இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜருக்கு என்ன தேவையோ அதை பற்றி பேசணும். அதனால் எங்கள் நண்பர்கள் உங்கள் இதே எல்லோரும் பயனடையட்டுமே. அதனால் உங்களுடைய நண்பர்கள் யார் இருந்தாலும் அவங்கெல்லாம் கலந்துக்க சொல்லுங்க. சரி. அடுத்து ஓகே, ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை வளமுடன். எல்லோரும் சிறப்பாக இருந்தது. நான் பல வகுப்புகளை ஜாமக்கோல் நடத்தியிருக்கேன். ஆனால் இந்த வகுப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வகுப்பாக இருக்குது. ஏன்னா ஆர்வம் உள்ளவர்கள் நிறையா இருக்கீங்க. அந்த ஆர்வம் உள்ளவர்களுக்கு மத்தியில் நான் சொல்லும்போது இவ்வளோ பொறுமையாகவும் நான் வகுப்பு நடத்துனதில்லை. மற்றது நான் பேசும்போது கூட ரொம்ப ஸ்பீடாக பேசுவேன். ஆனால் இந்த வகுப்பானது வந்து என்னை உங்களால் வந்து அப்படியே அப்படியே மைல்டாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. மாயாண்டி சாமிகள் எல்லோரும் கொடுத்துருக்காங்க, எனக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதோட விட்டுறாதீங்க. போய் திருப்பி போடுங்க. சந்தேகம் இருந்தால் எப்போ வேணாலும் கேட்கலாம். எந்த சந்தேகமாக இருந்தாலும் இது எப்படி நான் இப்படி எடுத்தேன், இது சரிதானா
அப்படின்னா போட்டு கேட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்களே பட்டயை திட்டிக்கலாம், சிறப்பானதாக இருக்கும். அதனால் ஜாமக்கோள் அறுவடை படிக்கிறதுக்கு மாயரிஷி அஷ்டோங்கிறது எளிமையான முறை. மாயரிஷி அஷ்டோ மூலமாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த 15 நாள் வகுப்புக்குள்ளேயே நீங்கள் ஒரு ஆருட சாஸ்திரியாக ஆக முடியும். அதனால் ஜாமக்கோளுங்கிறது ஒரு அற்புதமான கலை. இந்த கலையை நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அடுத்தவங்களுக்கு பலன் சொல்லுங்கள், உங்களுக்கு அது கைவல்யமாக ஆகும். அதனால் எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் வாய்ப்பு கிடைச்சா அடுத்த வகுப்புக்கு வாருங்கள். இந்த வகுப்பு இதே மாதிரியான வகுப்பு அது சிறப்பானது, இதை விட பாரம்பரியங்கிறதுனால சிறப்பானதாக இருக்கும். அந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டால் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்னு என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வீண் போகாமல் சொல்லிக் கொடுத்து உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு போய் சம்பாதிக்கிறோம். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது என்னுடைய கடமை. பிரபஞ்சம் கொடுப்போம், அதுவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி, வணக்கம். குருவே துணை.